Hi boys. வணக்கம் ஹாய் வணக்கம் ஹாய் 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 கைஸ். வாட்ஸ்அப், என்ன நடக்குது? எப்படி போயிட்டு இருக்கு சேனல்லாம்? சூப்பரா போயிட்டு இருக்கு. நல்லா குட் நிறைய குட் குட் ரெஸ்பான்ஸ், நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. You wanted to see more, so here we are. ஹியர் வி ஆர். ஸோ ஓகே, இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் எடுத்து வந்திருக்கோம். டாபிக் பேர் என்னன்னா கிராப் மென்டாலிட்டி. இதை வந்து கிராப் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நமக்கு எல்லாருக்கும் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். கிராப் மென்டாலிட்டினா என்னன்னா வந்து இட் இஸ் அன் அனெக்டோட்டல் கிளைம் தான், பட் இட்ஸ் an இன்ட்ரெஸ்டிங் தியரி. இட் இஸ் நோட்டிஸ் தட் வென் கிராப்ஸ் ஆர் புட் இன் அ பக்கெட், நண்டுகள் கிராப்ஸ் வந்து பக்கெட்ல போட்டு வைக்கும்போது ஈஸியாக ஒரு நண்டால அங்கிருந்து ஏறி தப்பிச்சு போக முடியுன்ற வாய்ப்பு இருந்தாலும் மற்ற நண்டுகள்லாம் என்ன பண்ணுன்னா ஏறி போக ட்ரை பண்ற நண்டை வந்து பிடிச்சி கீழே இழுத்து விட்டுரும். இப்படியே மாற்றி மாற்றி உள்ள இருக்கிற எல்லா நண்டுகளும் இழுத்து இழுத்து கடைசியில் அந்த எல்லா நண்டுகளும் அந்த பக்கெட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். none of them end up getting out of that bucket. இது வந்து கிராப்ஸ்குள்ள மட்டும் இல்லை, சொசைட்டியில் ஒரு சோஷியலாஜிக்கல் ஃபினாமினாவும் நோட்டீஸ் பண்ணப்படுது. பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ், பிட்வீன் பீப்புள், பிட்வீன் லெட்ஸ் சே குரூப்ஸ், எப்படி வந்து கிராப் மென்டாலிட்டி ஒர்க் அவுட் ஆகுது, அது எப்படி ரெலவெண்டா, எப்படி சஸ்டெயின் ஆகுது, அது எப்படி வந்து சொசைட்டிலேயே வந்து ஒரு ஒரு படிஞ்சு இருக்கு, அது அப்சர்வபிள். இந்த எக்ஸாம்பிள் நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கே வந்து தோணி இருக்கலாம் எந்த மாதிரி விஷயங்களை பத்தி பேச போறோம் அப்படின்றது. ஸோ ஐ வாண்ட் டு ஹியர் வாட் யூ ஆல் திங்க் அபவுட் கிராப் மென்டாலிட்டி. ஸோ சைமா, ஓகே, நான் வந்து கிராப் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மேபி இதை பத்தி பேசும்போது என்ன ஆரம்பிச்சுன்னா, லைக் என்னோட ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ல இது வந்து நிறைய நடந்திருக்கு. ஸோ அதை பத்தி பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருந்தேன். ஸோ என்னன்னா, இப்போ ஸ்டடீஸ் வந்து ஒன்று பண்ணாலும் ஒரு பேஷனை ஃபாலோ பண்ணணும்னு ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங். அந்த மாதிரி தான் என்னோட கெரியரை சூஸ் பண்ணி அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வென் ஐ ஸ்டார்டட் டூயிங் தட், அது வந்து அது பண்ணா சக்சஸ் ஆகுமா இல்லையா அப்படின்றது செகண்டரி திங். பட் அதை பண்ணணும்னு நினைக்கிற அந்த தாட்டே வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் ட்ரைங் டு மேனிபுலேட் தேர் ஓன் ஐடியாஸ் இன் டு மை ஹெட். அது வந்து அது வந்து ஒரு மாதிரி, உங்களால பண்ண முடியல, நான் பண்றேன், அதையுமே நீங்க வந்து விட மாட்டீங்க, வாட் யூ வாண்ட் டு டூ அப்படின்ற மாதிரி ஒரு தாட். ஸோ சில நேரத்துல வந்து எப்படி இருக்கும்னா, அவங்களால பண்ண முடியல அப்படின்ற ஒரு வைத்தறிச்சல்னால அவங்க பண்ண மாட்டாங்களா, அப்படி பண்றாங்களா, இல்லைன்னா வந்து என்னன்னு அப்படின்னு புரியாது எனக்கு. ஸோ இந்த கிராப் மென்டாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது மேபி அவங்களால பண்ண முடியாதனால இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்களா அப்படின்றது அந்த இல்ல எனக்கு புரிஞ்சது, எனக்கு கிராப் மென்டாலிட்டியில. ஸோ ஓகே, நல்ல எக்ஸாம்பிள்டா. ஆமா, அந்த ஹோல் ப்ராசஸே நம்ம வந்து ஃபுல்லா பார்த்துருக்கோமே. ஆனா நீ செமையா பண்ணிட்டு இருக்க, கீப் கோயிங். எனக்கு நீ சொல்லும் போது எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப ப்ராமினென்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒன்று இருந்தது. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதாவது இஃப் ஐ கான்ட் ஹேவ் இட், யூ கேனாட் ஹேவ் இட் டூ அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல. அதுல வந்து எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். அவனோட ரிலேட்டிவ்ஸ் அவங்களோட இன்ஹெரிட் பண்ண போற ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ 5 பிரிக்கணும். அதுல வந்து ஒருத்தர் வந்து நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. அந்த ஒருத்தர் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்றனாலேயே இன்னொரு அந்த 5 பீப்புள் ஒருத்தவங்க வந்து விற்க முடியாதுன்ட்டாங்க. ஓகே, ஸோ கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. ஆனா லேட்டர் அந்த வேற யாரோ வாங்கும் போது ஒத்துக்கிட்ட போது அதோட பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப மோசமா இருந்தது. ஸோ நோபடி ஹேட் அ ப்ராஃபிட். ஓகே, ஸோ அப்போ வந்து அவங்க வந்து யார் வாங்கினா என்ன, நம்ம கரெக்டா ஷேர் ஆகுது அப்படின்றத மாதிரி யோசிக்காம அது எப்படி அந்த 5 பேர்ல ஒருத்தன் இவன் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்தனால இட்ஸ் லாஸ் ஃபார் எவ்ரிபடி. ஓகே, ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அது நான் கேட்கும் போது. ஸோ அது வந்து அதோட சைக்கலாஜிக்கல் பேசிஸ் என்ன, ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்றதுல தான் நம்மளுக்கு இந்த பாட்காஸ்ட்ல நம்ம பேசலாம்னு நம்ம நினைச்சது. ஸோ that was one of my prominent examples that I thought of. சூர்யா, இத பத்தி என்ன சொல்ற?
ஸோ எனக்கு வந்துட்டு கிராப் மென்டாலிட்டி இப்போ நம்ம எவ்ரிடே லைஃப்ல எங்க நிறைய நடக்குது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய நடக்குதா, இஸ் இட் அமாங் ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஒர்க் பிளேஸ்லயா இல்லைன்னா ஸ்கூல்லையா? அண்ட் ஃபார் மீ ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நடந்தா இட்ஸ் வெரி டாக்ஸிக் ஃபார் த ரிலேஷன்ஷிப். ஆனா ஒர்க் பிளேஸ்ல இட்ஸ் சம்திங் இன்னெவிட்டபிளா, பிகாஸ் நான் கேட்கிற ஸ்டோரிஸ் எல்லாத்துலயுமே நான் பார்க்கும்போது ஒர்க் பிளேஸ்ல இட்ஸ் வெரி இன்னெவிட்டபிள் தட் பீப்புள் your chance of success is reduced if someone else succeed அப்படின்ற தாட்னாலே கிராப் மென்டாலிட்டி டெவலப் ஆகுதா? அண்ட் இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு யோசிக்க தோணுச்சு. ஏன்னா ஐ ஹாவ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வென் நான் வந்துட்டு என் கெரியரை ரொம்ப குவிக்காவே கிளைம் பண்ணிட்டேன் என்னோட ஃபீல்டில். ஸோ அப்படி இருக்கும் போது I can feel people around me are breathing heavy air all the time. Okay. And when people come and when you hear that இவங்கெல்லாம் இப்படிலாம் பேசியிருக்காங்க பின்னாடி or next to coffee place, இதெல்லாம் நீ வந்துட்டு கேட்கும் போது I started to wonder, ஏன் ஒருத்தவங்களுக்கு கிராப் மென்டாலிட்டி வருது? Is it just the fear of their success being reduced, or is there something more that this crab mentality sort of comes out to the surface, ஏன்னா அந்த காம்படிட்டிவ் நேச்சர்ன்றது பார்த்துட்டீங்கன்னா எல்லா ஹியூமன்ஸ்க்குமே இருக்கும், எல்லா ஸ்பீஷீஸ்க்குமே இருக்கும். டு பி a bit competitive than your fellow people and ஆனா எப்போ அது கிராப் மென்டாலிட்டியா மாறி டாக்ஸிக்கா மாறுது? And why is it coming out? Does it come out even when the environment doesn't put the pressure on people? நான் சொல்ல வருது ஒர்க் பிளேஸ்ல ஓகே, இட்ஸ் வெரி ஒர்க் பிளேஸ் இஸ் வெரி காம்படிட்டிவ், வி ஆல் நோ தட். ஸோ அங்க வருது வந்துட்டு அட்லீஸ்ட் யூ கேன் இதெல்லாம் ஃபேக்டர்ஸ்ன்னு ரீசன் பண்ண முடியும். பட் ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயும் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயும் ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் கிராப் மென்டாலிட்டி வரதுக்கு என்னென்ன காரணம் இருக்கு அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு தாட். ஓகே. நீ சொன்ன அந்த எவல்யூஷனரி கிராப் மென்டாலிட்டியோட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. நேச்சுரலி வந்து எல்லா ஸ்பீஷீஸும் வந்து அது பேசிக்லி கிராப் மென்டாலிட்டி வச்சுதான் மூவ் ஆகுதா அப்படின்னு தெரியாது. பட் அட்லீஸ்ட் அந்த காம்படிஷன் இருக்கு, ரிசோர்ஸஸை வந்து அக்யூமுலேட் பண்றதுக்கும் அதை பேஸ் பண்ணி சர்வைவல் அண்ட் ரிப்ரொடக்ஷன் பார்த்துக்கிறதுக்கும் அதோட தேவைகளை வந்து இனிஷியலி பிரைமர்லி பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கும் நிறைய ஸ்பீஷீஸ்ல இருக்கு ப்ரிவலண்டா, எக்ஸப்ட் ஃபார் சோஷியல் அனிமல்ஸ் லைக் பீஸ் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். அங்க வந்து நிறைய சாக்ரிஃபைசஸ் இருக்கும், அதுக்குன்னு டிஃபைன்ட் ரோல்ஸ் இருக்கும். பட் அந்த மாதிரி சோஷியல் அனிமல்ஸ் இல்லாம பார்த்தோம்னா வந்து இந்த காம்படிஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஆனா மக்களுக்குள்ள ஒரு சொசைட்டில ஹியூமன் பீயிங்ஸ் நடுவில் ஓகே அது இருந்துட்டே தான் இருந்திருக்கு அப்படின்னு தான் யோசிச்சு பார்த்தா அப்படிதான் வந்து லைக் தெரியுது, பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ஆக்சுவலா அப்சர்வ் பண்ணா அப்படிதான் வந்து தெரியுது. ஓகே, ஸோ ஐ வாண்ட் டு லிசன் டு சம் ஆஃப் யுவர் பர்சனல், இப்போ நீங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ்ல இருந்து சில விஷயங்கள் சொல்றீங்கல்ல, ஆன் அன் இண்டிவிஜுவல் லெவல், ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் த என்விரான்மெண்ட், ஜஸ்ட் ஆன் அன் இண்டிவிஜுவல் லெவல் கிராப் மென்டாலிட்டியோட ஸ்டார்டிங் பாயிண்ட், அதோட ரீசன்ஸ் என்னென்னவா இருக்கும், அதோட அட்வான்டேஜஸ் என்ன, அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத பத்தி ஏதாவது 1-2 விஷயம் உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்க. ஸோ நான் இது யோசிக்கும் போது ஆக்சுவலா இந்த கிராப் மென்டாலிட்டி அப்படின்றது எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்னா, இது வந்து நீ சொன்ன மாதிரி எவல்யூஷனரிலி இருக்கு, பிளஸ் ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன் இருக்கு இதுக்கு. ஸோ அதனால இட்ஸ் பின் ஒன் ஆஃப் தோஸ் ட்ரைட் தட்ஸ் பின் பாசிங் ஆன். ஓகே, ஸோ இப்போ கிராப் மென்டாலிட்டி வரத்துக்கான அசோசியேட்டட் இமோஷன்ஸ் அண்ட் அசோசியேட்டட் தாட் ப்ராசஸ் என்னவா இருக்கும், அட்லீஸ்ட் ஆன் சப்கான்ஷியஸ் லெவல் நீ பார்த்தேன்னா ஹேட்ரட் இல்ல. ஓகே, ஹேட்ரட் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். என்ன ஷேட்ல சொல்றேன் பாரு, ஜெலசி, என்வி அண்ட் ரிசன்மென்ட் கூட இல்ல, ஜெலசி, என்வி ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப நேச்சுரலா எல்லாருக்கும் இருக்கிறது. ஸோ இஃப் வி திங்க் தட் வி டோன்ட் ஹேவ் இட், we're lying to ourselves. Okay, அது வரும்போது how we act on it அப்படின்றதுலதான் நம்ம வந்து நம்ம ஃபங்க்ஷன் ஆகுது, சொசைட்டில ஃபங்க்ஷன் ஆகுது, எல்லாமே ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அப்படி வரும்போது இட்ஸ் an indicator.
இட்ஸ் an indicator to what you want more Okay. than anything. ஸோ ஒருத்தரை பார்த்து Okay. வந்து இவன் எப்படி இது பண்றான், நான் இதை பண்றேனே அப்படின்ற மாதிரி வரும்போது ஓகே, இட் டெல்ஸ் more about you than what you think about that person using your crab mentality. வந்து மத்தவன் அக்யூஸ் பண்றது ஒண்ணு இருக்கு, நம்மளுக்கு அது இருக்கிறதே அனலைஸ் பண்ணா we'll learn something about ourselves. இல்ல இப்ப நீ சொல்லும் போது உன்னோட மெடிக்கல் பேக்ரவுண்ட் இங்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Do you think crab mentality can be directly related to anxiety and some psychological stress or some psychological issues as well? Do you think that could be like a starting point towards that or? ஆமாண்டா, 100%. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டைப் ஏ பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க, ஃபுல்லா ட்ரிவனா இருப்பாங்க, அடுத்தடுத்து பண்ணிட்டே இருக்கணும். தே கெட் ஆன்ஷியஸ் இஃப் தே டோன்ட் கம்ப்ளீட் தேர் டாஸ்க். தே கெட் ஆன்ஷியஸ் ஆர் தே ஹேவ் an emotional association with things if they don't complete it. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து இன்ஃபேக்ட் டைப் ஏ பர்சனாலிட்டி வந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஸோ இது அவ்வளோ இன்வால்வ்டா இருக்கு. அப்புறம் ஒன் ஆஃப் த மேஜர் திங்ஸ் வந்து நம்ம யோசிக்கிற இப்போ ஜெலசி, என்வி அப்படின்லாம் நான் சொல்றேன்ல, ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன்லாம் நான் சொல்றேன்ல, இதுல ஒரு ஃபேக்டர் இருக்கு. இப்போ வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஜீன், நம்மளோட டிஎன்ஏல ஜீன்ஸ் இருக்கு, அது எக்ஸ்பிரஸ் ஆகுது. அந்த எக்ஸ்பிரஸ் ஆகிறதுனால நம்மளோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பாடியில நடக்குது. இப்போ இப்படிதான் நம்மளுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு சயின்ஸ்ல. ஆனா இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல, when I say recent few decades, okay, but for science for a few decades it's still recent, okay. So epigenetics nu onnu vandirukku, okay. It's a new study, new ஒரு இது மாதிரி ஒரு subdivision மாதிரி ஒன்னு வந்திருக்கு, where your behavior and your environment changes the way that your genes express. So உன்னோட பிஹேவியரும் உன்னோட என்வாயன்மெண்ட்டும் வந்து உன்னோட ஜீன் எக்ஸ்பிரஷனையே மாத்துதுன்னா, உன்னோட பிஹேவியரும் என்வாயன்மெண்ட்டையும் மாத்துற கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கு. உன்னோட ஜீன்ஸை வந்து நீ டைரக்டா போய் மாத்த முடியாது, ஓகே. ஆனா உன் பிஹேவியர் என்வாயன்மெண்ட் மாத்தினாலே உன் ஜீன் எக்ஸ்பிரஷன் மாறுதுன்னா, there's something that you can do within your power to do something about it. ஸோ அதனாலதான் இந்த மாதிரி கிராப் மென்டாலிட்டின்னு ஒரு விஷயத்தை எடுத்து பேசும்போது இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு ஐடென்டிஃபை, நாட் லை டு அவர் செல்ஸ். நீ யாருக்கிட்ட போய் சொன்னாலும் வந்து பரவாயில்லன்னு சொல்ல மாட்டேன், ஆனா யாருக்கிட்ட போய் சொல்றோமோ இல்லையோ, நம்ம கிட்ட நம்ம போய் சொல்லிக்க கூடாது. ஏன்னா that's the worst thing that you can do for yourself. ஸோ நம்மளோட ஜீன் எக்ஸ்பிரஷன் வந்து மாத்தணும்னா we have to change our behavior. ஸோ அதுல வந்து ஒரு மெடிக்கலி ஸ்பீக்கிங், இப்போ I don't know much about it, but I know that this exists and I need to know more about this category of things. Okay. நான் எனக்கு என்னன்னா, இப்போ இது வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கேன். இப்போ நீ சொன்ன கான்செப்ட் வந்து, இப்போ ஒரு சின்ன ஒரு பையன் வரான் அப்படின்னு சொன்னா, he won't even know what it is going on. சரியா? அவனுக்கு எடுத்த உடனே வந்து அவங்க பேரண்ட்ஸ் ஹை மார்க்ஸ் எடுக்கணும். எல்லாருமே வந்து they don't teach seek for knowledge அப்படின்னு சொல்லிட்டு, not even our parents didn't do that. சரியா? நிறைய பேர் வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அந்த மாதிரி they set goal, they set standards. ஸோ அது வந்து அந்த காம்படிஷன் இருந்தா we'll try to put up our effort and then try to achieve good things. ஆனா என்ன ஆகுதுன்னா, at the mean process they don't explain what to do in that process. ஸோ ஒருத்தனை கீழே இப்போ எப்படி சொல்றது, இப்ப நம்மளே எல்லாருமே நான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா நீங்க பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. இப்போ ஒரு எக்ஸாம் படிக்க போறோம், படிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, சப்கான்சியஸா வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி இப்ப யாரோ கேக்குறாங்கன்னு வச்சுக்கோ, மச்சான் படிச்சியா மச்சான் அப்படின்னு சொன்னா, சட்டுன்னு வர்றது என்னன்னா, நான் படிக்கவே இல்லையே நானு அப்படின்னு. we won't even realize. வந்து அது எப்படி, நான் என்ன யோசிச்சேன்னா, அவன் இப்ப நான் படிச்சுட்டேன்னு சொல்றதுனால என்ன ஆயிட போகுது, அவன் வந்து பெரிய இது ஆயிடுவானா, இல்ல நம்மளை பத்தி என்ன நினைப்பான், அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ். அந்த காம்படிஷன் அச்சீவ் பண்றது இட்ஸ் குட் திங். இவன் வந்து படிக்கலன்னு மார்க்க பார்த்தா தெரியும், படிக்கலடா இப்படி மார்க் எப்படி பேசுறான் பாரு. நான் வந்து சைடுல சொல்லிருக்கேன், அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான். நீங்க பேசுறதே இல்லாத சொல்லு நீதான் தைரியமான. அதான் நான் தான் சொல், நீங்க பண்ணீங்களா இல்லைன்னு தெரியல, பட் ஐ ஹேவ் டன் சொல்றேன், நான் தான் ஒத்துக்கிறேன். சோ அது வந்து அந்த மாதிரி ஒரு இதுவே கிராப் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னே தெரியாம பீப்புள் டூ இட்.
ஸோ அது வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ். ஸோ someone must express. அது வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் people will acknowledge. அந்த செல்ஃப் அனலைஸ் பண்றவங்களுக்கு தான் they will have a time to think about them. என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ஒரு தேர்ட் பர்சன் வியூ இருந்தா தான் they start to analyze what is going on, or else அவங்க ரியலைஸே பண்ணாம they do the same thing again and again throughout their life. ஸோ அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாதனால people still do it அப்படின்ட்டு எனக்கு இன்னொன்று தோணுது. ஆமாடா, 100% யூர் ரைட். ஏன்னா ஆக்சுவலா பாதி பேர் நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல தானே இருக்கோம். நம்ம வந்து காலையில ஏஞ்சி நீ ஒன்னையே வந்து தனியா நீ இன்னைக்கு எதுவும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீ டிசைட் பண்ணிட்டு நீ என்ன பண்றன்றத மட்டும் அப்சர்வ் பண்ணி பாரு, உனக்கே தெரிய வரும். நீி வந்து நிறைய அப்பதான் வந்து ஆமா அப்பதான் வந்து ஓகே நான் பெட்லயே வந்து ஒரு மணி நேரம் சும்மா படுத்திருந்திருக்கேன், நான் வந்து போய் பல் வளர்க்கறது கூட நம்ம யோசிக்க மாட்டோம். அது தானா சில இதெல்லாம் மசில் மெமரியில வந்து நடந்துரும். நான் ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டு இருப்பேன், என் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு தானா திரும்பிச்சு, நான் வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்கேன். சோ இந்த மாதிரி நிறைய சப்கான்சியஸ் மைண்ட்ல தான் வந்து ஓடிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கையே. அத வந்து அந்த மாதிரி இந்த மென்டாலிட்டியும் வந்து நம்மள அறியாமலே நிறைய பேர், அதனாலதான் இதை பத்தி பேசினா லைட்டா யோசிப்பாங்க. ஓகே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு தாட் வருது, இது நெகட்டிவா இருக்கு, ஜென்ரலா ஒரு குரூப்ல வந்து இது தப்பா ஆகும், வளர முடியாது ஆஸ் அ குரூப் அப்படின்னு எல்லாம் தோண ஆகும். இத பண்றோம் அப்படின்றத ரியலைஸ் பண்றவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ இல்லையோன்னு எனக்கு தெரியாது. பட் இது எனக்கு நடந்திருக்குன்னு கனெக்ட் பண்றவங்க வந்து இன்னும் ஜாஸ்தியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவே இத பத்தி ஏதோ ஒண்ணு சொல்லுது. நம்மளும் ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது. செல்ஃப் அனாலிசிஸ் ஆமா ரொம்ப முக்கியம். ஆனா எனிவே நம்ம பயஸ்டா இருப்போம் நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணும்போது. அதனால தான் we should listen to our friends. நான் வந்துட்டு 3 விஷயம் பாக்குறேன் மச்சான் இந்த கான்செப்ட்ல. ஒன்னு வந்துட்டு the environment, செகண்ட் வந்துட்டு the triggering point, தேர்ட் வந்துட்டு the tool. சோ நான் வந்துட்டு இது 3 விதமா பாக்ஸ் பண்ணி வைக்கிறேன். The environment என்ன பொறுத்த வரைக்கும் நீ கேட்ட கேள்விக்கு லிங்க் பண்ணி இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். the environment is எப்படி அந்த மைண்ட் செட் வந்து இருக்கு. See, everyone has a competitive perspective, everyone has fear of change, everyone has எப்படி சொல்ல ஒரு செல்ஃப் எஸ்டீம் இஷ்யூஸ் எல்லாருக்குமே இருக்கு. பட் how does one's mind become a place where we are not feeling happy for someone else growth அப்படின்ற அந்த என்வாயர்மெண்ட் உருவாகிறதுக்கு காரணம் வந்துட்டு I think it doesn't happen over a period or it doesn't happen on an event. It happens very slowly as we grow up. நம்ம வந்துட்டு மேபி தெரியல வளரும் போது நம்மளுக்கு ஒரு கரெக்டான ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்காம இருக்கிறது ஒரு ஃபேக்டரா இருக்கலாம். When I said that, it was very easy saying it, but it's a very deep sentence if you think about it. Someone not being appreciated could be the source for so many psychological issues, and I think crab mentality is one of them. So the environment is when you feel that you're not appreciated enough, when you know that you haven't been seen out in a crowd. The environment create avarthukku there could be multiple reasons, but I think this is the origin of such a mindset to grow. அதுக்கப்புறமா வந்துட்டு இது ரெண்டாவது பாக்ஸ் நான் சொன்னது வந்துட்டு the trigger. So in the trigger தான் வந்துட்டு events-ஆ இருக்கும். So you already have the mindset to not feel happy about someone else's growth, but the trigger could be that at that moment of time or at that moment of in your life நீ வந்துட்டு you can think, okay, my chance of success is coming less. ஒர்க் பிளேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா it could be that in that relationship you want to show yourself as a dominant person in that relationship. So அதுவா இருக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதை பத்தி கிராப் மென்டாலிட்டியை பத்தி நான் படிக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தது என்னதுன்னா கோப்பிங் மெக்கானிசம். என்ன நீ வந்துட்டு இன்னொருத்தன் வளர்றத புலம்புனா நீ இன்னும் வேற ஒரு 4 பேரு அந்த புலம்பலோட இருக்கிறவங்களோட நீ வந்துட்டு ஒண்ணு சேரலாம். And we spoke about it in our 0th episode called Shared Unfortunate Events, right? And அது வந்துட்டு இன்னொரு ஆங்கிள் இருந்து பாக்குறீங்கன்னா இதுதான் அது.
ஷேர்ட் அன்பார்ச்சுனேட் இவெண்ட்ஸோட ஒரு கிரே ஷேட் தான் இது. ஸோ வென் யூ கோ அண்ட் சே ஏ மச்சான் அவன் பாடுறா என்னென்னமோ பண்ற பெரிய ஆளுடா அவன், பெரிய பருப்பு நினைச்சுக்கிட்டான், என்னமோ பண்றான் பாரு, அது பண்றான் இது பண்றான் அப்படின்னு நான் ஒரு 4 பேரோட நான் புலம்பும் போது அந்த 4 பேருக்கும் அந்த அதே சேம் ஃபீல் வந்துச்சு அப்படின்னா ஐ கேன் கனெக்ட் வித் தம். ஒருத்தனை நான் வந்துட்டு ஒரு திட்டி சப்போர்ட் குரூப். அவனோட இதை நான் புலம்பி அவனோட growth நான் புலம்பி ஐ கேன் ஆக்சுவலி கனெக்ட் வித் 4 other people. I'm just saying ஓகே this could be ஓகே one of the reasons, or it could be that your self-esteem has somewhere hurt. அதுக்கு ஒரு Okay, கோப்பிங் மெக்கானிசமா okay. கூட இருக்கலாம். Just because Okay. you belittle someone's success, you will feel greater than actually doing something about it. இப்போ சூரி, நீ வந்து இது வந்து ப்ரொக்ரெசிவா நடக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம் நீ சொன்னல. நீ கிராப் மென்டாலிட்டி வந்து யோசிச்சு பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷனுக்கு எப்போ வருது, இல்ல ஆரிஜின் என்ன அப்படின்னு நீ யோசிக்கும் போது நீ நல்லா யோசிச்சு பாரு. ஃபர்ஸ்ட் வர்றது ஒரு சிப்ளிங் கிட்ட. அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு பர்சனுக்கு வர கிராப் மென்டாலிட்டி. ஆஸ் அ ஹியூமன் பீயிங், தட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் யூ எக்ஸ்பீரியன்ஸ் லைக் உன்னோட அட்டென்ஷன், உனக்கு ஃபுல் அட்டென்ஷன் இருந்தது, உனக்கு எல்லாமே கிடைச்சது. இப்போ இட்ஸ் நவ் either being divided or it's less or being transferred to another human being who's little. Okay, so அங்கதான் வந்து ஆரிஜின் நம்மளோட சைக்கில அந்த கிராப் மென்டாலிட்டின்ற ஒரு ஜீன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு நான் சொல்லல. ஐ டோன்ட் நோ தி சயின்டிபிக் பேசிஸ் ஆஃப் இட், பட் ஆன் a psychological level that's how it starts. கைஸ், எனக்கு ஒரு விஷயம் லைக் ஜெலசிக்கும் கிராப் மென்டாலிட்டிக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. தெர் இஸ் ஃபார் ஷூர் a difference. Jealousy is just what we feel, right? Crab mentality is what we do after feeling that jealousy in a negative way. அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி இன்னொருத்தருக்கு கிடைக்கிற ஒரு நல்லதை வந்து தட்டி பறிக்கிறதோ இல்ல சேர விடாம பண்றதோ, அவன் கிட்ட இருந்து வந்து இல்ல அவனை அதுல இருந்து கீழே இருக்கிறதோ, அந்த மாதிரி ஒரு ஆக்டும் அதுல இருக்கு. ஸோ ஆமா, அந்த டிஃபரன்ஸ் இருக்கு ஜெலசிக்கும் கிராப் மென்டாலிட்டிக்கும். It's like the origin and the action. So ஒரு origin tagged emotion, ஒரு origin, அதுக்கப்புறம் அதை எப்படி ஆக்ட் பண்றோம் அப்படின்னு ப்ரோக்ரெசிவா. எனக்கு என்னன்னா ஒரு சஜஷன், எனக்கு ஒரு கேள்வி வருது இப்போ. சோ இது வந்து எப்படி வந்து ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கேன், அந்த குழந்தைக்கு வந்து இப்போ ஒருத்தங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. இப்போ பேரண்ட்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் சைல்டு இருக்காங்கன்னா செகண்ட் சைல்டு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்லி வந்து அந்த குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு they will concentrate more on the second. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து பண்ணும்போது ஆப்வியஸ்லி அந்த குழந்தைக்கு வந்து இட் இஸ் புட் இன் அ சிச்சுவேஷன் வேர் தட் என்விஸ் தி ஜெலசி இஸ் ப்ரொடியூஸ்ட் இல்ல. ஸோ அந்த மாதிரி வர சிச்சுவேஷனுக்கு they are not responsible இல்ல. So they're not responsible, but it's a both way. நீ ரெண்டு பக்கமும் பார்க்கணும். ஒன்னு வந்துட்டு it could be the environment. As I said, நான் மூணா பிடிச்சேன்ல, the environment, the trigger, the tool. அதுல environment is something that you have to check within yourself. Trigger is something that can come out, come from outside. அந்த within yourself-ன்றது தான் எனக்கு தெரிஞ்சு மெயின் நினைக்கிறேன். இதுல வந்துட்டு ஒரு 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 நல்ல விஷயம், ஐ மீன் இந்த ரித்தேஷ் சொன்ன எக்ஸாம்பிள்ல ஒரு சின்ன குழந்தை வந்துட்டு வளரும் போது, புதுசா ஒரு குழந்தை வந்துருச்சு, அந்த புது குழந்தைய அம்மாவை தூக்கி வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த எல்டர் சிப்லிங்க்கு வந்துட்டு ஏன் அது வந்துட்டு அந்த ஒரு கிராப் மென்டாலிட்டி வருதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபியர் ஆஃப் சேஞ்ச். இட்ஸ் நாட் யூஸ் டு sharing his mom or her mom with someone. Attention, love, yes. Which நீ scale up பண்ணி பார்த்தீனா, probably workplaceல if someone has a crab mentality, it could just be because they don't have enough experience in their life to share victory or success with others. Okay. So basically என் டீம்ல ஒருத்தன் வந்துட்டு சக்சீட் பண்றான், இல்ல தனியா போய் ஒரு ரிசர்ச் பண்றான்னு வையேன், if I start to think about it as a contribution to my environment, அவன் சக்சீட் ஆகுறது வந்துட்டு என்னையுமே லிஃப்ட் ஆஃப் பண்ணும் அப்படின்னு ஒரு பிரின்சிபல்ல நான் பிலீவ் பண்ணேன்னா, எனக்கு அந்த கிராப் மென்டாலிட்டி வரதுக்கு வந்துட்டு ரொம்ப பாசிபிலிட்டிஸ் இருக்காது. பட் ஒன்ஸ் I started seeing him as a threat, then I would start developing those inferior, complex and
start to develop that grab mentality? எனக்கு இதுல ஒரு கொஸ்டின் இருக்கு. லைக் ஒர்க் பிளேஸ் இதுக்கு வந்து நான் வரேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த சில்ட்ரன் டெவலப்பிங் அந்த கிராப் மென்டாலிட்டி சொல்ற பாயிண்ட்ல வந்து என்னன்னா, the child cannot be entirely responsible for that feeling coming about, ரைட்? அந்த குழந்தைக்கு வந்து அது வருது, ஆட்டோமேட்டிக்கா வருது, நேச்சுரலாவே வருது, விச் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். அட்டென்ஷன் வந்து டிவைட் ஆகுது, இல்லைன்னா ஒரு பக்கம் ரொம்ப ஜாஸ்தியா போகுது புது குழந்தைகிட்ட அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது, I think, don't you think it is the responsibility of the parents Exactly. to not make the child feel that way? அந்த அதை தெரிஞ்சுக்கிட்டு இது நடக்கக்கூடாதுன்றதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதுதான் பண்றாங்க. அது பண்றாங்க. பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இது நம்ம தங்கச்சி பாப்பா, நம்ம தம்பி பாப்பா, நீ வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நம்ம தான் பாத்துக்கணும், நீ வந்து பாத்துக்கிட்டேன்னா அது நம்ம அந்த மாதிரி அதுக்கு வந்து அப்பதான் புரிய வரும். ஏன்னா as we discussed last episodeல கூட, humans are innately animalistic. good bad அப்படின்றதையே நம்ம வந்து சைடு எடுத்துருவோம். ஓகே, ஏன்னா குட் பேட் வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோ. ஆனா இப்போ வந்து they are animalistic, so it can happen to be bad or good. so நம்ம வந்து சொல்லணும், இந்த மாதிரி நம்ம தம்பி பாப்பா, நம்ம தங்கச்சி பாப்பா, நீ இந்த மாதிரி யோசிக்காத, நம்ம தான் அதை பாத்துக்கணும்னா ஒரு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இன்ஃபியூஸ் பண்ணிட்டோம்னா, that நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும் அந்த குட்டி ஹியூமன் மேல. MK, you have your own perspectives on where this crab mentality is being triggered or originating from. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங்லி எனக்கு வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இதுல வந்து I'll present it to you guys. நீங்க வந்து அதுக்கப்புறம் நம்ம அதை அங்கிருந்து அப்படியே எடுத்துட்டு போகலாம். எனக்கு நீ என்விரான்மெண்ட்னு சொன்னது வந்து, சூர்யா சொன்னது வந்து எனக்கு ஒரு விஷயத்தை ட்ரிகர் பண்ணுச்சு. ஓகே, I feel like the environment plays a very major role in என்ன சொல்றது, keeping this crab mentality inside society as a part of society. அதை யாரும் சொல்லி தரணும் அப்படின்றது கூட இல்லை. இட் இஸ் எக்ஸிஸ்டிங் இன் த வே வி ரன் திங்ஸ், இன் த வே வி லீட் ஆர் லைஃப்ஸ். ஓகே, கிராப் மென்டாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப ப்ராமினென்ட்டா ஒர்க் பிளேஸ்ல வந்து நம்ம ரொம்ப ஈஸியா பார்க்க முடியும். அங்கதான் வந்து இப்போ இருக்கிற நம்ம ஏஜ் குரூப்ல இருக்கிற எல்லாரும், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒரு விஷயம் தான் கிராப் மென்டாலிட்டி. தட்ஸ் எக்ஸிஸ்டிங் இன் எனி ஃபீல்டு, ப்ரொஃபஷன் வைஸ், கரியர் வைஸ் பார்த்தா எல்லா ஃபீல்ட்லயும் அது இருக்கு. ஓகே, இந்த இடத்துல நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறது என்னன்னா, டோன்ட் யூ திங்க் the system that we exist within, okay, plays a major part in this crab mentality வந்து sustain பண்றதுல? The system, by the system I mean the economic systems we live under. okay, அதோட see, when you want to climb the இந்த economic system குள்ள நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னாலே, the strategy itself is being better than the other in ruthless ways. okay, it is, life is a competition, it is a race. You have to, நீ மேல இருந்தா தான் சக்சஸ் கிடைக்கும். you have to gain as many resources as possible. okay, இந்த போட்டின்றது வந்து இந்த எக்கனாமிக் சிஸ்டம், பேசிக்கலி த கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம் ஓட ஒரு ஃபீச்சர் கிடையாதா? இஸ் இட் நாட் அ ஃபீச்சர்? ஐ திங்க் it is a feature of the system itself. What do you think about this? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பிசினஸோட சக்சஸே வந்து காம்படிஷன் தான். கம்பீட்டிங் டு ரீச் த டாப் தான். ஒரு சஸ்டெயின்ட் லெவல்ல நாங்க இருப்போம், நாங்க அப்படியே போனோம் அப்படின்னா இந்த சிஸ்டம்ல, கேபிட்டல் சிஸ்டம்ல அவங்க சஸ்டெயின் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. பிகாஸ் வாட் எவர் ப்ராஃபிட் யூ ஏர்ன், யூ ஹாவ் டு ரீஇன்வெஸ்ட் இன் டெவலப்பிங் யுவர் டெக்னாலஜி, ரிசர்ச், பொருள் வாங்குறது. இன்னொருத்தனை விட நீ பெட்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறத தவிர சக்சஸை வந்து சஸ்டெயின் பண்றதுக்கு இந்த சிஸ்டம்ல ஒரு வழியே இல்லை அப்படின்ட்டு ஒரு எக்கனாமிக் சிஸ்டம் இருக்கும்போது, நம்மளுடைய கிராப் மென்டாலிட்டியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆர் எண்ட் பாயிண்ட்னே சொல்லலாம், வி வாண்ட் ரிசோர்சஸ் ஃபார் ஆர் செல்ஸ், ஆர் இன்னொருத்தனுக்கு அந்த ரிசோர்சஸ் போறது வந்து நம்ம தடுக்கணும். பிகாஸ் ஒரு ஸ்கேர்சிட்டி. ஓகே, நமக்கு தேவையான ரிசோர்சஸ் வந்து இவனுக்கு கிடைச்சிருச்சுன்னா எனக்கு ஒருவேளை கிடைக்காம போயிடுமோ, இல்ல அந்த சக்சஸ், அந்த டாப் பொசிஷன்ஸ், இல்லைன்னா அந்த ரிசோர்சஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸ் தான் இருக்கு, அதுல எனக்கு முன்னாடி நிறைய பேர் போயிட்டாங்கன்னா எனக்கு அது கிடைக்கவே கிடைக்காதுன்ற தாட்னால வந்து
வேற யாரும் அங்க போக கூடாது அப்படின்ற மென்டாலிட்டி நமக்குள்ள டெவலப் ஆகுதோ அப்படின்ட்டு எனக்கு பல கேள்விகள் இருக்கு. நீங்க எல்லாரும் ஆரம்பிங்க, நம்ம அப்படியே வந்து பிரான்ச் அவுட் பண்ணலாங்கிறது. இல்ல எனக்கு வந்து இப்ப நீ சொன்ன உடனே என்ன தோணுச்சு டக்கு அப்படின்னா, இல்ல தட் இஸ் ஹவ் ஹியூமனோட மென்டாலிட்டி அப்படித்தானே, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் தானே எல்லாருமே. சோ அந்த இதுல வந்து காம்படிஷன் இருந்துதான் ஆகணும். சோ அப்படி பண்றதுல வந்து தப்பு கிடையாது. பட் ஸ்டில் ஆஃப்டர் நோயிங் அபவுட் ஆல் தீஸ், இப்போ இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து தண்ணி கிடைக்குது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போய் தண்ணி குடிக்க வைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா நான் மட்டும் போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வருவேன், மத்தவங்க யாரும் எடுக்க கூடாது அப்படின்ற ஒரு போட்டி வரும்போது, போட்டி அவனுக்கு கிடைக்கவே கூடாது அப்படின்னும் போதுதான் அது தப்பு. சோ அந்த மாதிரி எப்போ வந்து ஒர்க் என்வாயர்மெண்ட்ல வருதோ அப்பதான் இட் பிகம்ஸ் கிராப் மென்டாலிட்டின்னு எனக்கு தோணுது. எனக்கு ஓகே, என்னோட பேசிக் கொஸ்டின் என்னன்னா, நம்ம வந்து ஒரு ஒரு சக்சஸ் ரூட் போனோம்னா வந்து அந்த சோ கால் டாப் அதுக்கு ரீச் ஆகணும்னா வந்து சில தவறுகள் பரவாயில்ல, சில இடத்துல வந்து நம்ம ரூத்லெஸ்ஸா தான் இருக்கணும் அப்படின்ற தாட் வந்து நமக்குள்ள ஆல்ரெடி, இந்த சிஸ்டம்ஸ்லாம் ஆல்ரெடி நமக்குள்ள அதை சொல்லி நம்மளை வளர்க்கலையா அப்படின்ட்டு நான் கேட்கறேன். Basically, it also bottles down. I think it basically bottles down to how we are seeing the lifestyle. You know, I'm totally against the view that a system was manufactured for us by someone. It could eventually be the system that we are living in, but I don't think some group of people manufactured the system for us. Okay, well, that being said, I have to explain that being said, அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, see this in the system that we are living in, the financial system, if I understood your question properly, in the financial system is nothing but what we have created for ourselves. இப்படிதான் நான் பார்க்கிறேன். It's not someone built it, manufactured and sold it to us என்ற மாதிரி இல்ல. We built it for ourselves. So in the system, complete financial system in the lifestyle ஃபுல்லா நீ வந்துட்டு எடுத்துட்டு, even if you put a different lifestyle, I think we will behave in certain ways which will not change. நீ வந்துட்டு ஒர்க் பிளேஸ் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடு. I totally understand. I totally agree with it also. ஏன்னா it is not inherent to the capitalist system மட்டும் இந்த காம்படிஷன் இருக்கும்னு நான் சொல்ல வரல. சோஷியலிஸ்ட் சிஸ்டம்லயும் இருக்கலாம், கம்யூனிஸ்ட் சிஸ்டம்லயும் இருக்கலாம், அனார்கிஸ்ட் நோ கவர்மெண்ட் சிஸ்டம்லயும் இருக்கலாம், வேற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம்ஸ்லயும் இருக்கலாம் இல்ல இருக்கும், கண்டிப்பா இருக்கும் கிராப் மென்டாலிட்டி. பட் அதோட ப்ராமினன்ஸ், அதோட ப்ரெவலன்ஸ், அதோட சஸ்டெனன்ஸ் வந்து நம்ம சிஸ்டம்ல கொண்டு வர சில சேஞ்சஸ்னால, இப்ப நம்ம இண்டிவிஜுவல் சேஞ்ச் பத்தி பேசணும், செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும், அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குன்றத பத்தி யோசிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம எல்லாரையும் வந்து ரொம்ப இண்டிவிஜுவலிஸ்டிக்கா மட்டும் சொல்யூஷன்ஸ் தேடுறதுக்கு நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு, நம்ம அப்படிதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு கலெக்டிவ் சொல்யூஷனுக்கு போறதுக்கு தாட் வர மாட்டேங்குது இப்பெல்லாம் ஜெனரலி. இல்ல அவனோட கேள்வியில சில விஷயங்கள் வந்து நீ வந்து பார்க்கணும். ஓகே, நீ வந்து இனிஷியலா கேட்கிற கேள்வி, ஓகே, இப்போ கேபிட்டல் நீ சொல்றது எனக்கு புரியுது. ஓகே, இட்ஸ் a valid question. பட் ஒரு இப்போ இருக்கிற நம்ம சிஸ்டம்ல என்னன்னா, there's a difference between you competing with someone and you killing someone else. Okay, அதாவது ஒருத்தனை வந்து அவன் வந்து healthy competition is okay, which can be encouraged. பட் நான் வளர்றதுல ஃபோக்கஸ் இல்லாம இன்னொருத்தனை அழிக்கிறதுல எப்போ ஃபோக்கஸ் மாறுதோ, then it becomes a crab mentality. அதுதான். ஓகே, இப்போ ஆனா அது நடக்கலையா அப்படின்னு, நடக்கலன்னு நான் சொல்லல. ஓகே, அது நடக்குது, அதனாலதான் அது ஒரு பிரச்சனையா இருக்கு. நடக்குது, அது நடக்கதான் செய்யுது. ஆனா we need to understand that we don't have a solution for it. Okay, and propose பண்ண solutions எல்லாமே we know the consequences. 1900s very bad. ஆமா, 1900s is the biggest example. Okay, 1900s full-ஆவே is the biggest example of how much we messed up. Okay, and now we don't have the perfect system. ஆனா நம்ம வந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கோம், ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். ஆனா அதுல ஹெல்த்தி காம்படிஷனுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு.
அந்த ஹெல்த்தி காம்படிஷனை வந்து எல்லாரும் வந்து பண்ணா பார்த்தாதான் முடியும். அது வந்து எல்லாரும் பண்ணுவாங்களா அப்படின்றது கேள்வி வரும். ரியலிஸ்டிக்லி என்ன பாசிபிள், நீ வந்து பிலாசபி பேசிட்டு போயிடலாம், ஆனா அந்த மாதிரி யாரும் நடக்கிறாங்களா, அதெல்லாம் இருக்கு. ஆனா ஐ திங்க் தட் த பவர் இவென்ச்சுவலி இஸ் வித் த பீப்புள், டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ஓகே, என்ன ஏன் எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு. எனக்கு ஒரு क्वेश्चन அந்த தாட்டை மட்டும் முடிச்சிடுறேன். இதேதான், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளாரிஃபை யுவர், அதான் இதான் நான் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்றேன். ஐ வாண்ட் டு நோ வாட் யூ ஆர் சேயிங் இஸ், இதுக்கான சொல்யூஷனா நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா within people, within individuals deciding not to. ஆமா, எக்ஸாக்ட்லி. அதுல நான் வந்து பவர் வித்தின் பவர் வித் பீப்புள்னு நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு பிசினஸ் உருவாக்குது, அதுக்கு கம்பீட் பண்ற மாதிரி அவனை வந்து என்னோட ஃபோக்கஸ் வந்து அவனை அழிக்காம நான் வந்து அதோட பெட்டர் ப்ராடக்ட் இல்ல யூனிக் ப்ராடக்ட் இல்ல ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்டா நான் வந்து கிரியேட் பண்ணும்போது people if they start buying mine, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. This was the promise. இந்த ஐடியா தான் நமக்கு செல் பண்ணா. ஓகே, இந்த ஐடியா தான் நமக்கு இருக்கு. ஓகே, இப்படிதான் இருக்கணும்னு ஐடியலி நம்ம யோசிக்கிறோம். பட் இஸ் இட் வாட் இஸ் இப்போ இது அதுதான் எக்ஸிஸ்ட் ஆகுதா? யூ நோ லார்ஜ் கார்ப்பரேஷன்ஸ் கரப்டரா எக்ஸிஸ்ட் ஆகுது, ஆனா இட்ஸ் நாட் எக்ஸிஸ்டிங் இன் தி பியூரஸ்ட் ஃபார்ம். ஏன்னா அங்க someone can beat you down easily நீ ஒரு ஸ்மால் பிசினஸ் ஆரம்பிக்கும் போது. If you're asking me, இப்போ நீ கேட்டது என் காதுல எப்படி உழுவுதுன்னு நான் சொல்றேன் பாரு. சொல்லு. இந்த உலகத்துல நீ நல்லவனா இருக்க முடியுமா அப்படின்றது கேள்வி. அப்படின்னா நல்லவனா இருக்க முடியும், ஆனா ஈஸி இல்ல. இவ்வளவு கஷ்டப்பட்டு நல்லவனா இருக்கணுமா அப்படின்னு நீ கேக்குற. ஓகேவா? இல்ல, நான் அப்படி கூட கேட்கல. நீ ஃபர்ஸ்ட் சொன்ன இது வரைக்கும் எனக்கு சிஸ்டமே ஃபெசிலிட்டேட் பண்ணலையா கிராப் மென்டாலிட்டின்னு கேக்குறேன். அதுதான் நான் சொல்றேன். இந்த சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இத வந்து இன்னும் கொஞ்சம் இதை அவாய்ட் பண்றதுக்கு இன்னும் பெட்டர் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். நம்ம சொல்றோம்ல, it's a widely accepted point. நம்ம வந்து பெட்டர் சிஸ்டம் எடுக்கலாம், பெட்டர் மூவ்ஸ் எடுக்கலாம். ஆனா அது என்னவா இருக்கும்ன்றது வந்து அதுல சில பயங்கள் இருக்குன்றது எனக்கு புரியுது. ஓகே, பேசிக்கலி வந்து எக்ஸாக்ட்லி. See, there are some examples where இல்ல, எனக்கு ஒரு ஜெனுவினான ஒரு क्वेश्चन இருக்குடா எம்கே and ரிதேஷ். when we say system பெட்டரான ஒரு ஸ்டெப் எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, நம்ம வந்துட்டு சிஸ்டம் வந்துட்டு நம்மள விட்டு வெளியே தள்ளி வச்சிடறோம். we are distancing ourselves from the source of issue. ஓகே. ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, சிஸ்டம் நம்ம இப்ப ரீசெண்டா நம்ம கம்யூனிகேட் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பாக்குற போது we have been classifying or we have been saying system சரியில்ல. we have been putting up a lot of எப்படி சொல்ல God's eye view on system. But what I really don't understand or want to understand is is system really different from who we are? நான் தானே system. Like, okay, how I understand system something ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி எப்படி நம்ம சிஸ்டம் பாக்குறோம்னு நான் கேக்குறேன். ஏன்னா இப்போ சிஸ்டம் மாறணும் அப்படின்னா சிஸ்டம் மாறாது. நான் கொஞ்சம் மாரல் வேல்யூஸோட இருந்தேன்னா சிஸ்டம் மாற வாய்ப்பு இருக்கு. எனக்கு புரியுது. சோ நீ சொல்றது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றத நான் சொல்றேன். அது கரெக்டா இல்லையா நீ சொல்லு. சோ பேசிக்கலி யூ ஆர் ட்ரைங் டு சே தட் நம்ம சிஸ்டம்னு சொல்றது வந்து இஸ் மேட் அப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ ஆர் நம்ம எல்லாரும் தான். சொசைட்டி பீப்புள் எல்லாம் சேர்ந்துதான் அந்த சிஸ்டமோட ஒரு என்ன சொல்றது யூனிட்ஸ் ஆஃப் அ சிஸ்டம் டுகெதர் அப்படின்னு நீ சொல்ற. ஓகே, இதுதான் நம்ம சிஸ்டம்னு சொல்றோமா, இல்ல கவர்மெண்ட் பாடிஸ் சிஸ்டம்னு சொல்றோமா, இல்ல ஒரு கார்ப்பரேட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்றோமா, இல்லன்னா சிஸ்டம் இப்ப வாழ்ற லைஃப் ஸ்டைல சொல்றோமா? நம்ம இப்ப சிஸ்டம்னு இப்ப எதை பத்தி இந்த டாபிக்ல பேசிட்டு இருக்கோம்? ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைல சிஸ்டம்னு சொல்றது ஒண்ணு, கவர்மெண்ட் பாடிஸ் சொல்றது ஒண்ணு, மேனேஜ்மெண்ட்ஸ் கார்ப்பரேட் மேனேஜ்மெண்ட்ஸ் சொல்றது ஒண்ணு சொல்றது. சோ இப்போ நான் வந்து சொல்றது வந்து ஒர்க் பிளேஸ் கிராப் மென்டாலிட்டி பத்தி பேசினதுனால நான் சிஸ்டம்னு சொல்றது என்னன்னா, there are some changes that you cannot do, you don't have control over. There are some decisions that can be taken by a certain number of people or a group of people or an association, whatever, that you don't have any say in. Okay, அதாவது இந்த வாழ்க்கையில வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வந்து ஒர்க் பிளேஸ்ல ஸ்பெண்ட் பண்றோம். அந்த ஒர்க் பிளேஸ்ல நமக்கு எவ்வளோ டிசிஷன் மேக்கிங் உரிமை இருக்கு அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டின் தான். ஓகே,
இந்த இடத்துல காம்படிஷன் வில் மேக் யூ கோ ஃபர்தர். நான் என்ன சொல்றேன்னா, இந்த இந்த the path towards success, okay, it can be very தப்பு எதுவும் பண்ணாம, இன்னொருத்தனை வந்து காயப்படுத்தாம, அவனுக்கு கிடைக்கிற நல்லதை பார்த்து அவனை கீழே தள்ளணும் ட்ரை பண்ணாமையும் போலாம். பட் நான் நிதர்சனமா அது நடக்குதான்னு கேட்கிறேன். இல்ல, இஸ் இட் வாட் இஸ் ஹேப்பனிங்? நம்ம எல்லாரும் அந்த சிஸ்டம்குள்ள டிராவல் பண்ணும்போது அந்த சிஸ்டமுடைய எனக்கு அந்த சிஸ்டமுடைய ஒரு பக் மாதிரி தெரியல, எனக்கு அந்த சிஸ்டமுடைய ஒரு ஃபீச்சராகவே தெரியுது. ஓகே, இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் இன் த சிஸ்டம், இட்ஸ் அ feature of the system to pull other people down and try to get to the top as fast as possible, as early as possible, as young as possible, reach as much distance or height as possible. ன்றது தானே வந்து சக்சஸ் உடைய ஒரு அறிகுறியே அதுதானே பேசிக்கலி. ஆமா, based on what exists and based on the common consensus. அதுதான். ஓகே, நீ சொல்றது தப்பு இல்ல. ஆனா the only issue is, the whole issue is on itself is we don't have a different solution. But on the we don't have a different solution னால now okay, we don't have a different solution கை வச்சிட்ட, so what are we going to do அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதனால தான் we're having this conversation. புரியுதா? This is the best we can do. And definitely நீ வந்து சிஸ்டமா மாத்தணும் அப்படின்னா மாற முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ஆனா நம்மள மாத்த முடியுமா? நம்மளோட பிஹேவியரை மாத்த முடியுமா? நம்மளோட தாட் ப்ராசஸ் மாத்த முடியுமா? நம்ம செல்ஃப் அவேர் ஆக முடியுமா? அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் நீ வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண, பெர்சுவேட் பண்ண டு டூ குட் திங்ஸ். ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் பெர்சுவேட் ப்ராபப்லி இஸ் த ரைட் வே டு சே இட். ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் பெர்சுவேட் தெம். ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இது வந்து கேன் காஸ் அண்ட் ரிப்பிள் எஃபெக்ட். அண்ட் சில்ட்ரன் get the children educated about these things that exist. அதாவது எனக்கு இப்ப ஸ்கூல்ல நினைச்சாலே எனக்கு கோவம் தான் வருது. ஏன்னா நான் என் வாழ்க்கையில கத்துக்கிட்ட எதுவுமே ஸ்கூல்ல இல்ல. லுக், அது வந்து நான் படிக்கல அப்படின்ற ஒண்ணு இருக்கு, அது நல்ல சில பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்றதுலாம் நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கு, சரியா? ஆனா what I'm saying is that I'm generally criticizing the way it's been done. Okay, it could be done better. யாரையுமே வந்து யோசிக்க வைக்கல ஸ்கூல். மேபி தேர் ஆர் ரேர் ஸ்கூல்ஸ் தட் டஸ் குட் டீச்சர்ஸ், ஸ்கூல்ஸ் கூட சொல்ல முடியாது. ஏன்னா some good teachers who make students think இதுதான் கரெக்ட், இதுதான் தப்புன்றத விட what do you think about this, and let's think about the ways we can think about this, and let's explore the consequences of what happens if you think about this way and that way ன்னு வந்து யோசிக்க வைக்கிறாங்கல்ல, அந்த டீச்சர்ஸ்லாம் தான் வந்து சூப்பர். ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரென்சிக்ல இருந்து இப்போ நீ பேசின பாயிண்ட்ல இருந்து ஒரு விஷயம் நான் சம்மரைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் பார்த்தேன்னா, ஐ திங்க் பிசினஸ் பீப்புள் ஆர் மேனேஜர்ஸ் ஆர் டீம் லீட்ஸ் ஆர் சம்ஒன் ஹூ ஹேஸ் த பவர் டு ஹேண்டில் அ குரூப் should have that responsibility and be conscious about all these things. Okay, see, there's more important. An issue with that. அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. நீ சொல்லு. இல்ல அதுதான் நான் சொல்றேன். The issues are real. Okay, it is always going to be a fight between being greedy and holding your moral principles. That fight is never going to end. ஒரு ஸ்பிளிட் அங்க இருக்கு சூர்யா, நீ சொல்றதுல வந்து ஒரு ஸ்பிளிட் இருக்கு. the system வந்து greed இருக்க வேண்டாம், அதுக்கு மெயின் greedன்றது இல்லாமே வந்து I think okay, success being relevant, being a top company, being a top employee, இது எல்லாமே வந்து it brings with it being ruthless. Okay, the competition is so high, it's so extreme that if you decide that you want to reach the top, you are inevitable, it is like inevitably you have to take some cutthroat-ஆ இருக்கிறத தவிர சக்சஸ்க்கு வந்து வேற வழி இல்லை. ஏன்னா the reward is that much higher, right? நீ டாப்ல இருக்கிறதுக்கு வந்து உனக்கு கிடைக்க போற ரிவார்ட் வந்து ரொம்ப பெருசு. See, but Surya, but also நீ ஒரு catch இருக்கு அதுல. சொல்லு நீ சொல்லு ஃபர்ஸ்ட். இல்ல அங்கதான் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இட்ஸ் நாட் த சேம். எஸ், நீ சொல்ற அந்த ஒரு என்னது கடல்ல வந்துட்டு ஷார்க்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதை வந்துட்டு நான் டினை பண்ணல. ஓகேவா, அவ்வளவு நெய்வா நான் டினை பண்ணல அதை. But I think people are becoming conscious about it. If business people and all these in the
எப்படி சொல்ல, இன்ஸ்டிடியூட் ரன் பண்றவங்க, ஓகேவா, இட் குட் பி a கவர்மெண்ட் பாடி ஆர் குட் பி a கார்பரேட் பாடி, இந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்ஸ் ரன் பண்றவங்க, ஐ திங்க் தே ஹேவ் மோர் moral responsibilities to hold such principles and draw the line where they say this is greedy. இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது ஐ எம் புஷிங் நாட் ஜஸ்ட் மை ப்ராஃபிட்ஸ் டவுன் த லேன், பட் ஐ எம் ஆல்சோ புஷிங் a lot of other people to cross lot of the moral principles for me to gain this அப்படின்றது கான்சியஸா ஆகுறாங்கன்னு தோணுது. அப்படி ஒரே ஒரு செகண்ட், அப்படி ஆகல அப்படின்னா மை பெர்ஸ்பெக்டிவ் or I would urge people to hold such moral principles while they run a business or lead a team, or when they are in a position where they can balance a group. அவங்க வந்துட்டு should take that responsibility. அது அவங்களோட ஒரு intrinsic factors ஆ இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். They should be aware of all these things. Mimic Surya, they can mimic that. அவங்க வந்து அத வந்து அவங்க வந்து ரொம்ப அப்படியே இதுவா இருக்காங்க, ரொம்ப ஜெனரஸா இருக்காங்க, ரொம்ப கைண்டா இருக்காங்க, ரொம்ப மாரலா இருக்காங்கன்னு சொல்லிட்டு people can mimic that. எனக்கு சிலதெல்லாம் வந்து இந்த மால்ஸ்ல எல்லாம் போய் பார்க்கும்போது I'm sorry if you guys like இந்த high class brand எல்லாம் வந்து பார்க்கும்போது there's no intrinsic value in there's no intrinsic value in any of that. Okay, துணி அவ்வளவுதான். Okay, I don't know people, ஏன்னா இப்ப பாக்குறவங்க நிறைய பேர் வந்து if they value brand so much they will probably disagree with me, but then there's no இப்போ ஒரு பனியன் நீ பாக்குற, அதுல CKன்னு போட்டா அதுக்கு ஒரு ரேட்டு, அது CK எடுத்துட்டேன்னா ஒரு ரேட்டு, அவ்வளவுதான். நாட் பேயிங் ஃபார் த இது. சோ அவங்க எல்லாம் வந்து கோயிங் கிரீன் இல்ல இப்படிலாம் சொல்லும் போது எனக்கு வந்து ரொம்ப இன்ஃபேக்ட் நான் வந்து I'll try to find this and put it in the description. Okay, ஒரு லிங்க். ஓகே, ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு. 4 people from Sweden actually, like 4 people from Sweden who are fashion influencers. Okay, fashion influencers வந்து போறாங்க எங்க Mongolia, I think Mongolia. Okay, போறாங்க for fashion influencers. They buy the best clothing, probably they get branding. Okay, so இவங்க போறாங்க, they actually go to the place where it's being manufactured. Okay, and they live with those people. ஒரு ஃபேமிலி கூட அவங்க வீட்டுல அவங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு they got really really depressed. அவங்க வந்து and H&M இந்த பிக் பிராண்ட்ஸ் எதுவுமே வந்து எல்லா பிராண்ட்ஸும் they did not respond to that video. They asked them to give a word about why this is happening. They are underpaid. They didn't respond. So ஆனா நீங்க போய் பாரு, இப்போ இங்க டண்டா ஸ்கொயர்ல எல்லாம் வந்து H&M வந்து கோயிங் கிரீன், ஹெல்பிங் இதுன்னு போட்டிருக்கோம். எனக்கு அதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு வந்து ஒரு ஒரு ஹார்ட்ல ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, ஒரு கடுப்பு வரும். You just really get annoyed with how hypocritic these things are, and then these people just see, oh green, I'm going to go green. ஆனா you don't understand, like Hugo Boss வந்து நம்ம இது இந்த திருப்பூர் தானே, திருப்பூர்ல வந்து 6 மாசம் வந்து ஒரு லேடி வந்து வேலை செஞ்சு தப்பிச்சு வெளில வந்திருக்கா. தப்பிச்சு வெளில வந்து நான் 6 மாசமா நான் வந்து ஃபேக்டரி விட்டு வெளில போல, ஃபேக்டரியில தான் தூங்கிட்டு இருக்கேன். இங்க போறேன் ஹியூகோ பாஸ் வந்து போறேன், ஈட்டன் சென்டர்ல போறேன், அங்க வேலை செய்யறவனே வந்து ஹியூகோ சூட் போட்டு ட்ரிங்க் வேணுமான்னு கேக்குறான். இந்த ட்ரெஸ் எல்லாம் திருப்பூர்ல வருதுன்னு தெரியும். ஓகே, திருப்பூர்ல இருந்தா வருதுன்னு தெரியும். அதனால சரி நம்ம போய் பார்ப்போமே இதெல்லாம். அப்புறம் ஒரு கடையா நான் போய் பார்ப்பேன். சில இதுல வந்து மேட் இன் பங்களாதேஷ் இருக்கும், மேட் இன் ஸ்ரீலங்கா, மேட் இன் இந்தியா, இதெல்லாம் பார்த்துட்டு விலைய பார்ப்பேன், கம்பேரிசன். மச்சான் அது மட்டும் இல்லடா, ஒரு கடையில நான் வந்து இந்தியா வரும்போது ஒரு கடையில ஒரு பிராண்ட் வாங்கினேன். ஓகே, 650 ரூபீஸ்க்கு வாங்கினேன். ஓகே, இங்க வந்து அதே பிராண்ட் ஹட்சன் பேக் போனேன், அதே பிராண்டு சட்டை வந்து $350 / on sale $285. How? Tell me, I'll listen if you want to speak for 5 hours about this. Tell me how it's reasonable. I mean, நீ சொல்ற பாயிண்ட் நீ எங்க போறன்றது எனக்கு நல்லாவே புரியுது. People can mimic. அதான் பேசிக்கா. ஆமா, ஓகேடா. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, people didn't even try to do this or try to mimic, couple of decades back.
So probably yes, maybe the first loop of iteration that's happening right now is not as perfect as we would like to be, but ஓகே I think ஓகே people are becoming more aware. And நம்ம இப்ப அவேரா இருக்கும் போது எஸ் பீப்புள் சம் பீப்புள் நீங்க அவங்க பண்றது வந்துட்டு மிமிக்கா இருக்கலாம். இட் குட் ஆல்சோ பி தட் இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸை பத்தி பேசுறது இது எல்லாமே வந்துட்டு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாவே நம்ம பார்க்கலாமே. பட் வி ஆர் செட்டிங் things in the right direction and தோணுது. The next loop of people may want to do this in a better way. ஏன்னா somewhere we need to have a light of hope இல்லையா? நம்ம எல்லாமே கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா there is no light of hope, there is no hope at all, there is nothing to proceed forward. இப்போ நீ சொல்றது வந்து புரியுது 100% நீ சொல்றதுதான். ஆனா அது வந்து இட்ஸ் a slow progress. அது நான் வந்து progress ஆலன்னு சொல்ல மாட்டேன். இட்ஸ் a slow progress. நீ யோசிச்சு பார்த்தனா எலக்ட்ரிக் கார் வந்து early 1900sல வந்தது. அங்கதான் நான் சொல்றேன் ஏன்னா அங்கதான் இல்ல சாரி டு இன்டர்பிரேட். நீ சொல்ற பாயிண்ட் எனக்கு புரிஞ்சிச்சு. பட் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் தட்ஸ் வேர் ஐ பிலீவ் ஃபார் த சொசைட்டி நார்ம் டு சேஞ்ச் இட் வில் டேக் இயர்ஸ். பட் ஃபார் மீ டு சேஞ்ச் மை மாரல் பிரின்சிபிள் is way faster than me trying to change the society norms. Ama, exactly. And that's important. And that's what I'm telling. Crab mentality நான் அப்படி ஒரு எக்ஸ்ட்ரின்சிக் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அட்ரஸ் பண்றதோட மேபி there is a way to address these things for the external factors. But நான் தெரிஞ்சதோட I am more confident on me rather than the society to change, because I don't know if I'll be alive to see that happening. But I know I could change a lot of things in my mind for me to address these problems in day-to-day life. So when it comes to crab mentality, those society norms change பண்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ண வேணாம். நான் ஏன்னா எனக்கு தெரியும் என் மைண்ட்ல இன்னும் ஒரு 100 விஷயம் இருக்கு ஓகேவா, which is contributing to this crab mentality, and there's like 1000 of other factors from external side which is contributing to crab mentality ன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்தாலும் ஏன் நானே இன்னும் சுத்தம் கிடையாது. நான் என் மைண்டுக்குள்ளேயே அவ்வளவு டீமன்ஸ் இருக்கு. ஸோ நான் அதை அட்ரஸ் பண்ணிட்டு probably in this process probably I would also influence all my external triggering points for the crab mentality. ஆமா ஓகே இல்ல அத இண்டிவிஜுவல் தான்டா, அதுதான் மெயின். ஏன்னா சிஸ்டம்க்கு வெயிட் பண்ணா ஆகாது. நம்ம மாத்தணும், நம்ம மாறணும். இப்போ வியூவர்ஸ் யாராச்சும் நீங்க பாத்துருந்தீங்கன்னா ஒரு விஷயம் நீங்க வந்து மாத்திட்டு அந்த மாதிரி பண்ணாலே அது இவென்ச்சுவலி ஆஸ் அ ரிப்பிள் எஃபெக்ட் சிஸ்டம் மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன விஷயம் பண்றது, இப்போ நீ பிசினஸ் நம்ம இப்ப பத்தி பேசணும், இந்த ஹியூகோ பாஸ் அது இதெல்லாம் பேசணும்ல. இப்போ பார்கெயின் பண்றது அங்கெல்லாம் பண்ண மாட்டீங்க. ஆனா ஏதாச்சும் ரோட்டு கடையில போய் வாங்கும் போது அங்க உட்காந்து அவங்ககிட்ட பார்கெயின் பண்ணிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் நீங்க வந்து பண்றதை நிறுத்தணும். யார் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு அவன் கஷ்டப்பட்டுதான் ஒரு விஷயத்த விற்கிறான், பிளாட்ஃபார்ம்ல வச்சு விற்கிறான், இல்லாட்டி அவ்வளவு கஷ்டப்படுறான்னா அவங்கிட்ட போய் பேரம் பேசாத. அவ்வளவுதான். எனக்கு அதுதான் வந்து அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணும். இது இப்படிதான் சொசைட்டியை மாத்த முடியும். இப்போ வந்து நான் வந்து வெர்சாச்சேக்குள்ள போயிட்டு நான் ப்ராடா பேக் வாங்கிட்டு அப்படியே வந்து அங்க போய் வாங்கிட்டு அவங்க கிட்ட எல்லாம் நீ பேசவே மாட்டேன். ஏன்னா அங்க பேரம் பேசுறது வந்து அசிங்கம் இல்ல. சோ அந்த மாதிரிலாம் நம்ம மென்டாலிட்டியை மாத்தணும். நான் டெவில்ஸ் அட்வொகேட் பிளே பண்ணான்னு வையேன், நான் அந்த பிராண்டா இருந்தேன்னா இப்ப நீ சொன்னதுதான் கிராப் மென்டாலிட்டின்னு சொல்லுவேன். என்னது? ஆமா ஆமா. ஆனா அவனோட பெர்ஸ்பெக்டிவ்க்கு இப்போ என்னோட சக்சஸ் உனக்கு அதுதான் நான் சொல்றேன். அவன் வந்துட்டு நம்ம பேசுறத பார்த்தானா, அவன் நம்ம 4 பேரும் பேசுறத பார்த்தானா probably you're saying all this because you see that I am already successful. So உனக்கு அது ஒரு கிராப் மென்டாலிட்டியா கூட இருக்கலான்ட்டு they can easily throw things on our side as well. And they do it seamlessly. ஆமா அதையும் பண்றாங்க. நிறைய பண்ணுவாங்க. சோ ஆனா objectively அது ராங் ஆயிடும். இப்போ ஏன்னா the benefit and pulling down and எனக்கு கிடைக்கலனா உனக்கு கிடைக்க கூடாது, and the whole consequence of that concept will not பேசிக்கா அந்த கான்செப்ட் வந்து இதுக்கு அப்ளை ஆகாது. அவன் வந்து அப்படி சொல்லலாம், it will seemingly be right, but it's not. Yeah. Because of what consequence we see. அவ்வளவுதான். எனக்கு அந்த ஹோப் இருக்காது இந்த சிஸ்டமே குவெஸ்டின் பண்ணா அப்படின்றதுக்கு வந்து ஒரு சின்ன ஹோப் நான் வந்து கொஞ்சம் ஒரு லைட்
தூவி விடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம்ஸ் லைக் ஜெர்மனி. என்ன ஆவேசமாக்கிட்டு இருக்கேன், தூவி என்ன ட்ரிகர் பண்ணி. சரி, ஓகே ஓகே. இல்ல நான் சொல்றேன், ஒரு ஆறுதலுக்காக சொல்றேன். ஜெர்மனி, ஜப்பானும் வந்து கேபிட்டலிஸ்டிக் தான். நார்டிக் கண்ட்ரிஸ் எஸ்பெஷலி வந்து ரொம்ப ரொம்ப எஃபிஷியன்ட்டா வந்து இந்த கிராப் மென்டாலிட்டி, நம்ம என்விரான்மெண்ட் ஷேப் பண்ணக்கூடாது, பேரண்ட்ஸ் சொல்லி தரணும், இண்டிவிஜுவல் சேஞ்ச் வரணும் அப்படின்னு சொல்றோம். கவர்மெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் கூட வந்து இந்த கிராப் மென்டாலிட்டியை சப்ரஸ் பண்றதுக்கு, இல்லைன்னா வந்து இன்னும் பெட்டரா ஹேண்டில் பண்றதுக்கு, வராம இருக்கிற அளவுக்கு ஒரு டிஸ்பாரிட்டி இல்லாத அளவுக்கு வந்து ரொம்ப எஃபிஷியன்டான சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல இருந்து, சோஷியல் நெட்ல இருந்து ஒரு கலெக்டிவ் க்ரோத் மைண்ட் செட்ல தான் அந்த கல்ச்சரே இருக்கு. ஓகே, அந்த கண்ட்ரீஸ்லயும் சரி. ஜப்பான் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து ரொம்ப ரொம்ப ஹை. ஓகே, அவங்க வந்து லைக் லிவிங் வித் நேச்சர் அண்ட் யூனோ கலெக்டிவ் க்ரோத், கலெக்டிவ் ஒரு அதான் அந்த கலெக்டிவ் தாட் இருக்குல்ல. ஸோ நான் ஏன் அந்த இண்டிவிஜுவலிஸ்டிக் தாட் ரொம்ப ப்ரெவலண்டா இருக்கு நம்ம கல்ச்சர்ல, நம்ம வந்து மறுபடியும் ஒரு கலெக்டிவ் தாட்டுக்கு போனா இன்னும் பெட்டர். அந்த கலெக்டிவ் டெவலப்மெண்ட், அந்த ஃபைண்டிங் அதர் பீப்புள் சக்சஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் செலிப்ரேஷனாவே ஃபார் த கலெக்டிவ். அந்த கலெக்டிவ் மென்டாலிட்டி இல்லாம அந்த இடத்துக்கே நம்ம ரீச் ஆக முடியாது. ஈவன் ஸ்வீடன்ல கூட வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு ப்ராப்பர் கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம் தான், பட் தே ஹாவ் அ லாட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வேர் நோ ஒன் ஃபீல்ஸ் லைக் தேவ் பீன் லெட் டவுன் பை த சிஸ்டம் ஆர் த கவர்மெண்ட். ஓகே, அவங்களுக்கு தெரியும் தே ஆர் ஹேவிங் கம்ஃபர்டபுள் லைஃப்ஸ். அங்கேயும் வந்து டிஸ்பாரிட்டிஸ் இருக்கு, அங்கேயும் ஒரு கிரடேஷன் இருக்கு. ஓகே, அங்கேயும் ரொம்ப ரிச் இருக்காங்க, ஆனா எதுவுமே இல்லாதவங்க கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருக்காங்க. ஓகே, அந்த 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 மைண்ட் செட் வந்து நீ சொல்றியா? ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லல, அதோடைய பாதிப்புகள் ரெடியூஸ் பண்ண. அதுக்கு இப்ப நீ ஸ்வீடன்ல தான் இருக்க. ஓகே, சோ உனக்கு தெரியும் அங்க எப்படி இருக்கும் சிச்சுவேஷன் அப்படின்ட்டு. இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது அந்த காம்படிஷன், அந்த அந்த நீ யோசிச்சு பாரு. இங்க இந்தியன் பீப்புள் அங்க வந்து அந்த சிஸ்டம்குள்ள அடாப்ட் ஆக ஆரம்பிச்சு, அங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு, இங்க நடக்கிற பாலிடிக்ஸ், இங்க நடக்கிற காலை பிடிச்சி இருக்கிறது அங்க வந்தா எப்படி இருக்கும்ன்றது அப்படியே ஒரு மாதிரி நீ இப்ப சொல்றதுல எங்க 4 பேர் வாயும் வந்து குவர் ஆயிட்டு இருக்கு. சைமா, நீ ஏதோ சொல்ல வந்தியா? சொல்லு. நீ சொல்லு. இல்ல சொல்லுங்க நான் வர்றேன். சோ என் ஃபைனல் நோட் இதுதான். எனக்கு என்னன்னா வந்து the culture and the society, the movies that we make, நம்ம ஆர்ட், நம்ம பேசுற விஷயங்கள், நம்ம டிஸ்கஷன், ஈவன் திஸ் டிஸ்கஷன், ஓகே, it is a way forward. It is a way forward. It is for better things. நம்ம அதை எதிர்பார்த்து தான் பேசுறோம். அதை பேசும்போது சில எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் டச் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே சூரி, நீ இப்ப வந்து பேசிட்டு இருக்கும் போது இப்ப மாத்தி எம்கேவும் நீனும் பேசுறது வந்து ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டமை மாத்துறது, இண்டிவிஜுவலை மாத்துறது தான் என்னோட பவர்ல இருக்கு. நான் மாத்தினேன்னா சொசைட்டி மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சொசைட்டி மாறுறதுக்கு நான் வெயிட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரிலாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா? இப்போ இந்த சிஸ்டம் ஆஸ்பெக்ட்ல நான் பார்த்தேன்னா, ஒரு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நான் பேலன்ஸ்டா என் லைஃப் வச்சுக்கணும், எனக்கு நிறைய பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஆனா பேலன்ஸ்டா எப்படி நான் வச்சுக்கிறது, பேலன்ஸை ரீச் பண்றதுக்கு, அட்டைன் பண்றதுக்கு நான் ரொம்ப வருஷமா ஆக்சுவலா நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, பிகாஸ் ஐ ஹேவ் a lot of things that I want to do. இப்பதான் எனக்கு புரிய வந்துச்சு. இப்போ ரீசெண்டா இப்பதான் யோசிச்சு ஒரு விஷயம் என்கிட்ட நான் வந்து ஸ்ட்ராங்கா ஒரு அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன். பேலன்ஸ் இஸ் சம்திங் தட் யூ cannot achieve. பேலன்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு வந்து என்னடா நான் வந்து பண்ணிட்டே இருக்கேன், இது பண்றேன் அது பண்றேன், ஆனா ஒரு பேலன்ஸ் எப்போ வரப்போகுது அப்படின்ற போது அப்பதான் நான் வந்துட்டு இல்லடா, பேலன்ஸ் ஆக்சுவலா வராது. கான்ஸ்டன்டா நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். அதேதான் மச்சான், சிஸ்டமா இருந்தாலும் சரி, நம்ம இண்டிவிஜுவல் திங்ஸா இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஒரு பேலன்ஸ் நோக்கி அட்ஜஸ்ட் பண்ணிட்டே தான் போகணும். ஃபைன் டியூனிங். ஒரு பெரிய ப்ராப்ளம்னா அதை கிராஸா ஒரு அடிச்சு நொறுக்கி அதை வந்து ஒரு டியூன் பண்ணிட்டு அங்க இருந்து திருப்பி ஃபைன் டியூனிங். அது ஒரு கான்ஸ்டன்ட் எனர்ஜி போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அந்த பேலன்ஸுக்கு. இல்லாட்டி அது நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு ஸ்டேட் வந்துடும், அந்த பேலன்ஸ்டா இருப்போம், அதெல்லாம் இல்லை. ஸோ அதுதான் சிஸ்டமுக்கும். ஸோ இந்த கிராப் மென்டாலிட்டியும் வந்து நம்ம வந்து கிராப் மென்டாலிட்டியை நான் வந்து இந்த வாரம்
போக வச்சிட போறேன் என் மைண்ட்ல இருந்து. இனிமேல் எனக்கு அடுத்த வாரத்துல இருந்து கிராப் மென்டாலிட்டி வராது அப்படின்லாம் நம்ம இருக்க முடியாது. ஓகே, அது வரும்போது நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும், ஸ்க்ரூ பண்ணிட்டே இருக்கணும். சோ அப்படிதான் நான் வந்து பாக்குறேன், சொசைட்டி லெவல் ஆல்சோ ஆன் இண்டிவிஜுவல் லெவல். ஏன்னா அது ரெண்டுத்துலதான் நம்மளுக்கு சேஞ்ச் வேணும். ஆமா, இன் கேஸ் இஃப் வி நீட் டு டு சொல்லு சார். இல்ல எனக்கு என்னன்னா ஆல் திஸ் இந்த மாதிரி சிச்சுவேஷன் இந்த மாதிரி எப்படி சொல்றது, யூஆர் சேயிங் கவர்மெண்ட் வந்து பண்ணணும், டேக்கிங் ஸ்டெப்ஸ் எல்லாமே பண்றேன், எல்லாமே பண்ணியும் வாட் இஃப் த இண்டிவிஜுவல் சூசஸ் டு டூ வாட் எவர் ஹி இஸ் டூயிங் ஆல்ரெடி? ஓகே, எனக்கு இதோட ரெஸ்பான்ஸ் வந்து இவ்வளவுதான். இது சரியான கொஸ்டின். இதுக்கு வந்து ஆன்சர் ஒண்ணுதான். இட் ஷுட் ஹேப்பன் அட் போத் லெவல்ஸ். இண்டிவிஜுவல் லெவல்ல மட்டும் பண்ணி ஒரு சேஞ்ச் வந்து பெரிய லெவல்ல எடுத்துட்டு வர முடியுமான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. சொசைட்டல் லெவல்ல வந்து என்ன ப்ரீச் பண்ணாலும் வந்து இண்டிவிஜுவல்ஸ் அதை அடாப்ட் பண்ணாம யூஸ் பண்ணவே முடியாது, அது ஒர்க் அவுட்டே ஆகாதுன்னு தோணுது. ஸோ இட் ஷுட் பி ஆன் டூ பிளேன்ஸ். ரெண்டு இடத்துலையும் இது வந்து கொஹேசிவா நடந்தா பெட்டர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்றது தான் எனக்கு தோன்றது. இட் ஸ்டார்ட்ஸ் வித் இண்டிவிஜுவல், பட் இட் ஷுட் be a societal change. I'm not saying only அந்த financial systems இல்ல வந்து எக்கனாமிக்ஸை மட்டும் மாத்தணும்னு இல்லை, சொசைட்டி ஒரு cultural change basically in the way we look at things, the way we look at the world and everything. ஒரு social conditioning இருக்கணும். அது வந்து I think basically it should be on a personal level and on large scale, but I don't support only one. I think I support both, but I insist on the individual because that's the immediate easily change doable. That we all immediate change that we all have the power to do. I agree. Nano want to, I'm not denying any perspectives which was discussed here. I'm not denying it. I'm just saying I feel more controllable in these things. Adu nadakka koodadunu na sollala, nadakattum dharalama nadakattum. If someone has a better perspective of it or better clarity on those things, let them probably do it. லீட் பண்ற மாதிரி ஒரு லீடர் இருந்தா ரொம்ப happy. I'm truly happy. Okay, but I think that is not என்ன பொறுத்த வரைக்கும் I don't think it's one person anymore because we all know we have flaws. It's not. So முந்தி காலத்து மாதிரி நான் வந்துட்டு I am flawless, I am a leader because I can do everything perfect. நீ எடுத்த எல்லா செலிபிரிட்டிஸும் இல்ல வர்ஷிப் பண்ற எல்லாரும் பத்தியும் பாத்தீங்கன்னா I believe there is a dark shade to each one of them, irrespective of what principles or philosophies they were following. அது இந்த உலகத்துல மாதிரி அது டிரான்ஸ்பரண்டா இல்ல. It was very easy to hide things under the carpet. So it's very easy for me to put myself out saying that நாம ஒரு மகான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்கன்றது அந்த காலத்துல ஈஸியா இருந்துச்சு. இந்த காலத்துல அது கஷ்டம் போது people know it's not going to happen anymore. You have to accept the white and grays of the human shade. And then நான் எப்படி பாக்குறேன்னா இட்ஸ் நாட் ஒன் பர்சன் எனிமோர், பட் இட் குட் பி செவரல் பர்சன்ஸ். நிதேஷ் கிட்ட ஒரு 2 நல்ல விஷயம் இருக்கும், சைமா கிட்ட ஒரு 2 நல்ல விஷயம், எம்கே கிட்ட நல்ல விஷயம் இருக்கும். அதெல்லாம் நம்ம சேர்த்து ஒரு மனுஷன் நம்ம மனசுல வச்சுக்கலாம். மனசு தானே, நம்ம எப்படி வேணாலும் அதை வச்சுக்கலாம். ஸோ அங்கதான் கிராப் மென்டாலிட்டிக்கு மேஜரா நம்ம மேஜர் பாயிண்ட் இஸ் டு ஷேர் யுவர் சக்சஸ். ஆனா சூரி, நீ வந்து சவ்வடா, எனக்கு வந்து இவன் சொல்லும் போது எனக்கு இவனோட ஸ்கூல் சூரி ஞாபகம் வருது. அவன் வந்து எல்லாருமே நல்லவங்க தானேடா, எல்லாருமே வந்து இப்படிதானே அப்ப சொல்லுவான். ஆனா இப்ப இவால்வ் ஆகி அந்த ஸ்டான்ஸ வந்து மாறாம பட் கொஞ்சம் மெச்சோர்டா அதே சொல்றது எனக்கு வந்து அந்த சூர்யாவை பார்த்துட்டு இந்த சூர்யாவை பாக்குறது எனக்கு வந்து தெரிஞ்சது. ஏன்னா அவன் சில வாட்டி வந்து ரொம்ப ஓவர் optimistic or nano over optimistic da. That's why we resonate with each other. You can say that people have said it to my face. Yes, nano I'm toxically positive la sollirukanga. Positive. Because I try to see the best in any situation. Okay, so there's no, I don't find any value or use in seeing the negatives. Okay, ana it's a balance. And the negatives la irundhu enna ipo na kathukiten, silver lining in the dark cloud enna abindradhu da. Ipo ana ipo Suri sonnadhu nalla oru ப்ரூ ஆயிருக்கு, என்ன சொல்ற, ஃபர்மெண்ட் ஆயிருக்கு அவனோட இது. ஆனா அதான் ஒரு பிட்டர்னஸ் வராம நல்ல ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு வெர்ஷனா வந்து வந்திருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பிட்டர்னஸ் தான் யாருக்கும் வரக்கூடாது. அண்ட் இதுலதான் மச்சான் செல்ஃப் எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. ஏன்னா நம்ம வந்து டிபெண்ட் பண்ணலாம், ஸ்கூல் சொல்லி தரல,
காலேஜ் சொல்லி தரல அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கலாம். ஓகே, அப்படிதான் நான் இப்பயும் வந்து நான் யோசிக்கிறேன். ஆனா அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்ற ஒரு டிசிஷன் தான். சரியா? அதுலதான் செல்ஃப் எஜுகேட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பாட்காஸ்ட் நம்ம பாக்குற ஒரு மக்களும், இப்ப நானும் வந்து இந்த பாட்காஸ்ட் வந்து மாதிரி ஏதாச்சும் பார்த்தேன்னா, ஓகே நான் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும், இதை பத்தி கத்துக்கணும், இதை பத்தி படிக்கணும், இதை பத்தி எனக்கு புரிஞ்சுக்கணும், இதை புரிஞ்சுக்கிட்டு அது வந்து நாலேஜா மட்டும் இல்லாம அந்த நாலேஜை நான் எப்படி யூஸ் பண்ணணும், இதெல்லாம் தான் நான் யோசிக்கிறது. இது யோசிச்சு உங்ககிட்ட எல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்பப்போ கால் பண்ணி வச்சேன், இதை நான் கத்துக்கிட்டேன், இதை பண்ணிட்டேன், இது பண்ணேன். அதுதான் அது ஒரு சின்ன ஒரு இது எல்லாரும் சேர்ந்து நம்ம பண்ணோம்னு வச்சுக்கோங்க. ஏன் நிஜமாவே we can see palpable change, அப்படியே ரெவல்யூஷன்ஸ் அப்படின்னு இல்ல, ஒரு சின்ன சேஞ்ச். அதுதான் seek for that, be satisfied with that and fine tune that. அவ்வளவுதான். எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, இந்த கண்ணதாசன் சொல்ற மாதிரி, நாடு என்ன செய்தது நமக்கு, என்ன கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு அப்படின்ற மாதிரி, நம்ம என்னதான் நம்ம வந்து சொசைட்டிக்கு இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, unless until I change it, I see the world, இந்த மாதிரி நடக்குமோ இல்லையோ அது வந்து இட்ஸ் a different thing. when I see the world, இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி யாருக்கு இருக்குதோ இல்லையோ, அதெல்லாம் பண்றமோ நடக்குதோ இல்லையோ மச்சான், ஆனா வந்து நான் என்ன பண்றேன், அந்த கிராப் மென்டாலிட்டி இருக்குதா இல்லையா அப்படின்றது நான் என்ன முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னு. சோ என்ன பார்த்து நீ ஏன் மச்சான் அப்படி பண்ண மாட்டேற அப்படின்னு ஒருத்த கேட்கும் போதோ, இல்ல அவன் பாரு அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இல்ல, when they come across the topic like this, இங்க பார்த்துட்டு யாரோ ஒருத்தவங்களுக்கு ஞாபகம் வருவாங்க, அவங்க ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஃப் தே டாக் வித் தம், அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல நம்ம ஏன் சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுது. And then people now ask a question, நான் வந்து கிராப் மென்டாலிட்டி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியுது, பட் ஸ்டில் ஐ கான்ட் சேஞ்ச் இட் பிகாஸ் ஆஃப் நான் அப்படிதான் வளர்ந்துருக்கிறேன், அப்படிதான் நான் வந்து பிறந்ததுல இருந்து இருக்கிறேன், வாட் கேன் ஐ டூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா பீப்புள் வில் திங்க், இப்ப நானே எப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேன், நான் அப்படிதான் இருக்கிறேன், ஏன் நான் மாத்தணும், நான் அதனால எனக்கு என்ன யூஸ் இருக்கு, இது இப்படி இருக்கிறதுனால, நான் பொறாமையோட இருக்கிறதுனாலே வந்து நல்ல விஷயம் எல்லாம் நடக்குது, நான் எதுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல குணத்தை நான் ஏன் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கூட யோசிக்கலாம். சரியா? சோ ஒரு சேஞ்ச், இப்போ ஒரு குழந்தை இருக்குதுன்னா, ஒரு குழந்தை வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே, இப்ப நம்ம எல்லாருமே வந்து ஒரு என்ன என்வாயர்மெண்ட்ல இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம், எப்படி நான் பேசுறாங்க, அதோட ஒரு இம்பாக்ட் தான் வந்து ஒரு குழந்தைய உருவாக்குது. சரியா? அந்த இடத்துலதான் கிராப் மென்டாலிட்டியும் ஒரு ஃபேக்டர் அங்கேதான் வருது. சரியா? இஃப் தட் கேன் ஹேப்பன், இப்போ அந்த சேஞ்ச வந்து why can't we do it now, இப்போ இந்த மாதிரி இருக்குது ஏற்கனவே, why can't we do it now அப்படின்னு சொல்லிட்டு ஏன் யோசிக்க மாட்டோம் அப்படின்றதுதான் என்னோட கேள்வியே. ஓகே ஓகே, எனக்கு இது இன்னும் ஒரு வாட்டி அந்த கேள்வியை திரும்ப கேளு. இல்ல, கிராப் மென்டாலிட்டி இப்போ எனக்கு இருக்குது. சரியா? கிராப் மென்டாலிட்டி இருக்குது, இது ஏன் நான் மாத்திக்கணும்? இப்போ கம்பெனில வந்து ஆல் கம்பெனிஸ் வாண்ட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் எவ்ரி ஒன். சரியா? அப்படி இருக்கும்போது அவங்க நினைக்கிறதுல தப்பே கிடையாது. ஒரு கம்பெனில வந்து பெஸ்ட் தானே தேவைப்படுது. ஆனா அந்த கம்பெனி வந்து பெஸ்ட் கேக்குதுன்றதுக்காக நான் வந்து மத்தவங்களை தள்ளி விட்டுட்டு நான் அது வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது நல்ல விஷயம் தானே என்னை பொறுத்த வரைக்கும். இல்ல, தள்ளி விட்டுட்டு பண்றதுக்கும் நீ நல்லா பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இல்ல, அப்படி சொம்படிக்கிறது தான் வந்து பீப்புள் அக்செப்டட் அப்படின்னு சொல்றா. அதுதான் இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்குது. அப்புறம் ஏன் ஒருத்தன் அதை வந்து இண்டிவிஜுவலா மாத்திப்பான் அப்படின்னு கேக்குறான். நான் ஏன் மாத்த, அதுல ஒரு நல்லது இருக்கு. நல்லது இருந்தாலும் எனக்கு அது வந்து இப்போ சக்சஸ் வந்து சீக்கிரம் கிடைக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. நான் சொம்படிக்கிறதுனால நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னா மத்தவங்களை போட்டு கொடுக்கறதுனால, அப்ப நான் ஏன் அதை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கல்ல, அப்படி சொல்றேன் நானு. ஏன் நீ அதை பண்ணக்கூடாது அப்படின்னா, அப்படி பண்ணா ஒன்னும் இல்ல, பண்ணிக்கோ, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. பட் sooner or later you're going to realize that it's going to impact your personal life as well. You're going to get depressed, you're going to feel negative. All these are the byproducts of doing it. நீ வந்துட்டு ஆக்ஷனா பாக்குற ஒர்க் பிளேஸ்ல பண்ணும்போது உனக்கு பர்சனல் டோல் அவ்வளவா இருக்காது. பட் when you start applying those, மைண்ட் அங்கதான் வந்துட்டு ஒரு லேயர்ட் ஸ்ட்ரக்சரா வேலை செய்யாது. இட் வில் லெட் ஆல் தீஸ் பிரின்சிபல்ஸ் அஃபெக்ட் யூ இன் டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் அஸ் வெல். உன் பிரைவேட் லைஃப்ல, உன் ஃப்ரெண்ட்ஸோட, உன் ஃபேமிலியோட நீ பழகும் போது எடுக்கிற டிசிஷன்ஸ்ல இருந்து, அவங்கள பாக்குற விதத்துல இருந்து, எல்லாத்துலயுமே இது உள்ளூரி வந்துடும். அதை அப்படி மைண்ட்ல நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும். யூ ஹேவ் அ வெரி குட் கண்ட்ரோல் இன் யோர் மைண்ட் வேர் யூ கேன் ஒன்லி அப்ளை தட் இன் டு ஒர்க் பிளேஸ். அப்படின்னா ethically wrong, morally wrong, but if you want to do it, go ahead and do it. But
I don't think we are that powerful as a human being. அது வந்துட்டு it will slip down to other parts of your life as well. And majorly, you will not feel good. You will not, feel good about what you're doing. So probably நீ இன்னொருத்தன் பாப்பான்றதுக்காக நீ பண்ண இதுல வருத்தமான விஷயம் என்னன்னா, இத வந்து எனக்கு பெனிஃபிஷியலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட்டை எடுக்கிறவங்க எல்லாம் வந்து பொதுவா ஜெனரலி தே ஆர் கெட்டிங் வேர் தே வாண்ட் டு. இல்ல அவங்களுக்கு தேவைப்படுறது கிடைச்சிடுது. இல்ல கிடைச்சிடுது இல்ல மச்சான், இரு இத வந்து நான் வந்து கேட்டகரியா வந்து ஆன்சர் பண்ணுவோம். ஓகே, ஒன்னு ஃபர்ஸ்ட் for the lack of discussion of this topic, spiritually நம்ம பேசுவோம். ஓகே, spiritually first, ஏன்னா நம்ம வந்து இப்போ spiritually பேசினா நீ கர்மாவை சேர்த்துக்கிற. ஓகே, நீ வந்து ரிலிஜியஸா பேசினா நீ ஹெல்ல போய் எரிஞ்சு சாவ போற. ஓகே, அப்புறம் இதையே நீ வந்து நீ ஒரு ஏத்திஸ்ட், எனக்கு வந்து ரியலிஸ்டிக்கா ஒரு பதில் சொல்லு அப்படின்னா, நீ அதை பண்ணும் போது ரியலிஸ்டிக்லி ஸ்பீக்கிங் எவனாச்சும் ஒருத்தன் உன்னை பார்த்துட்டு இருப்பான். அவன் உன்னை நீ ஏறிட்டு இருக்க, நீ இந்த மாதிரி கிராப் மென்டாலிட்டியாச்சும் நீ பண்ணிட்டு இருக்கன்னு நோட்டீஸ் பண்ற எவனாச்சும், he will be after you, he will come for you. Okay, அது இப்ப இல்லனாலும் எப்பயாச்சும் he will come for you, and he will, if he conspires to get you, he will get you. Okay, he or she. So adu வந்து you have to constantly look out for other people who might bring you down. So நீ அதை பண்ணும்போது there are a whole set of risks. சோ நீ வந்து ஒருத்தனை அழிச்சிட்டு முன்னேறும் போது அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவன் அழிக்கிறவன் உன்னை வந்து நோட்டீஸ் பண்ணுவான், சுத்தி இருக்கிறவன் நோட்டீஸ் பண்ணுவான். இஃப் தே ஜாயின் அண்ட் தே புல் யூ டவுன், யூ ஒன்ட் சர்வைவ். அதையும் மீறி நீ சர்வைவ் பண்றேனாலும் you will reach a point where you will go to a level ground with someone else who might do that to you. Okay, ஆனா இதை இண்டிவிஜுவலிஸ்டிக்கா நீ கிராப் மென்டாலிட்டியோட ஒருத்தர் புல் டவுன் பண்ணிட்டு வளராம நீனே வளர்ந்தேன்னா, the chances, I'm not saying it won't happen, ஆனா the chances are less. Chances of the people around you being revengeful are less. Probably. Okay. Probably this. Yes. அவன் ரித்தேஷ் சொன்னது ஒரு பியூட்டிஃபுல்லான பாயிண்ட் என்ன தெரியுமாடா, அந்த ஒர்க் என்வாயரன்மெண்ட்ல ஸ்கில் செட்னால தான் நீ முன்னேற போற. இன்னொருத்தனோட சக்சஸ் அழிச்சு பண்றது தப்பு. ஓகேவா? பட் உன் ஸ்கில் செட்டால நீ முன்னேறும் போது யூ வில் புட் டவுன் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஹாசன்ட் அக்வயர்ட் தோஸ் ஸ்கில் செட். யூ ஹவ் புட் அ லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ், யூ ஹவ் புட் அ லாட் ஆஃப் 10 பேருமே வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு உலகத்துல இருந்தோம் அப்படின்னா ஓகே கரெக்ட். ஆனா அங்க 10 பேரோட டிசிஷன்ஸும் எடுக்க முடியாது, 10 பேரோட ஐடியாஸும் இருக்க முடியாது. பட் ஒன் பர்சன் ஹாஸ் ஒர்க் ஹார்ட் ஃபார் இட், ஹி ஹாஸ் அக்வயர்ட் தோஸ் ஸ்கில்ஸ். அப்படின்னும் போது ஹி இஸ் டெவலப்பிங் ஆன் ஹிஸ் ஓன் ரூட்ஸ் தானே. அது கிராப் மென்டாலிட்டிக்குள்ள வராதுன்னு சொல்ல வரேன். இஃப் தட் இஸ் பீங் ஃபேர் டு அதர்ஸ்ன்ற டிஸ்கஷனுக்கு நான் போல, அது கிராப் மென்டாலிட்டிக்குள்ள வராதுன்றது மட்டும் தான் நான் சொல்றேன். இஃப் யூ லுக் அட் த டாப் celebrity CEOs, okay, I don't think like they have come up just based on their credentials or அவங்க ability, நல்லா வேலை செய்யறாங்க, நல்லா எஃபிஷியண்டா இருக்காங்க. They have a very narcissistic element to them. Okay, அது வந்து அந்த செல்ஃப், அந்த ஹங்கர் இருக்குல்ல, அது வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் in any other setting it will be ஒரு டயக்னோஸ் பண்ண வேண்டிய, ட்ரீட் பண்ண வேண்டிய ஒரு செட்டப்ல தான் இருக்காங்க அவங்க மென்டல் ஸ்டேட்டே. ஓகே, பட் தட் இஸ் யூ ஹாவ் டு பி, அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து இப்போ டாப் இடங்கள்ல இருக்கிறத பார்க்கும்போது அதை தானே நமக்கு வந்து ரெப்ளிகேட் பண்ண தோணும். when you're in that institution, when you're in that system, in that structureல இருக்கும்போது இதுதான் சக்சஸ்னா அப்ப நானும் இப்படி தானே இருக்கணும் அப்படின்னு தோணாதா? ஸ்டேட்மெண்ட் தான் கேக்குறேன். அப்படி எனக்கு தெரியுது, பாக்கும்போது அப்படி தெரியுது. இல்லடா அந்த மாதிரி தோணும்டா. இங்க பாரு, பொதுவா சொல்றேன். இல்ல, நாட் எவ்ரிபடி இன் தி டெத் பெட் சே லைக், ஓ நான் இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சிருக்கணும், இன்னும் ஒரு கம்பெனியை நான் இன்னும் வாங்கியிருக்கணும், இன்னும் வந்து பெஸ்டா நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கணும்னு இல்ல. தே திங்க் நீ சாகும் போது how many people actually love me, யாரும் என் ஃபியூனரலுக்கு வர போறா, எத்தனை பேருக்கு ஆக்சுவலா வந்து என்ன பிடிச்சிருக்கு, இல்ல எவ்வளவு நல்ல மெமரிஸ் இருந்திருக்கு அப்படின்னு தான் இருக்கும். இது வந்து it will sound like I'm going away from the whole success formula that you guys are talking about. But eventually வந்து உன்னை வந்து கத்தி எடுத்து நான் வந்து வயித்துல குத்த வரேன்.
நீ வந்து நான் வந்து ஏன் ஈலான் மஸ்கா மாறல அப்படின்னு நீ யோசிப்பியா? இல்லாட்டி உன் அம்மா அப்பா உன் ஃபேமிலி உன் லவ்ட் ஒன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மெமரிஸ் புரியுதா? So இப்போ வந்து you have to make your choices. If you want to be a crab, you can be the best crab and become the most successful person and die alone if that's your choice. இந்த இடத்துல நம்ம இப்ப எங்க தெரியுமா நிக்கிறோம்? If you think that is your goal, if you think reaching that height is your goal, then be a crab. But இடத்துக்கு தான் நம்ம இப்ப வந்திருக்கோம். But don't underestimate what is gonna be around you when you become that crab. Yeah, that I totally okay agree. Yeah, அதுக்கு consequences இருக்கு கண்டிப்பா. ஏன்னா இப்போ வந்து crab mentality that was not the only points. I mean, what I'm saying is that was not the only points that was discussed in Sulra. Obviously, at the end of the day, after listening to this podcast, everyone has a choice. If they want to continue to do it or not to do it. Individual choice. It boils down to that. நான் என்ன சொல்றேன்னா, to touch a little bit about those people, all those successful people, right? அவனுங்க கிராப் மென்டாலிட்டினால வந்தானுங்களா என்னன்றது தெரியல. ஓகேவா? we won't know. அதுதான் உண்மை. ஓகே, possibly yes. But what I'm saying is they had to make decisions that others didn't. Yeah. And one of those decisions could be crossing moral values. Yeah. To attain, to get success. Okay, yes. But on the moral compass, it's very individualistic. So you make that call and solra. Yeah, exactly. That I totally agree. If you decide what is being competitive, what is crossing the moral values. Yes. And the crab mentality competitiveness and the line you draw from your own moral compass and சொல்ல வர. புரியுது சூப்பர். I totally agree. System and environment தெரியல மச்சான் எனக்கு. To be honest with you, நான் அந்த full system environment பத்தி எனக்கு தெரியல. But if I need to be, if I have to put a bread on my table, I have to be inside the system earning money at the end of the day. அப்படின்னும் போது நான் காம்படிட்டிவா இருக்கணும்னா நான் காம்படிட்டிவா தான் இருந்தாதான் எனக்கு சம்பளம்னா நான் காம்படிட்டிவா தான் இருக்கணும். ஓகேவா? ஆனா at the end of the day I can make a call if I want to lose and hold my moral values. ஆனா அந்த டெஸ்டிங் இது எல்லாமே அல்டிமேட்டம் சினாரியோஸ். என்ன பொறுத்த வரைக்கும் not every scenario existing scenario, our current scenario. அந்த மாதிரி வரும்போது அந்த மாதிரி வரும்போது be individualistic. ஓகேவா? Make your own choices based on what your moral compass says. But that's not the only thing that's going to happen in Solavar. Maybe 1 in 10 events, maybe 2 in 10 events. Even if it is 10 events, there's rest of 5 events where everyone can succeed. அந்த மாதிரி சினாரியோஸும் வரும். Let's embrace those moments as well and Solavar. There's a lot of places where we win as a team. உங்களுக்கு ஒரு கேள்வி. ஓகே, நான் இல்ல ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எல்லாம் கேட்க மாட்டேன். நீ தான் எங்களை எல்லாம் கொடுமைப்படுத்தின. ஓகே, சிம்பிளா கேக்குறேன். வாட் டு யூ திங்க்? இப்போ வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு at some point இந்த ஃபீலிங் கிராப் மென்டாலிட்டி இருக்கிற மாதிரி இருந்திருக்கும், இல்ல இருக்கும், இல்ல அது வரும், அதை நம்ம மேனேஜ் பண்ணிட்டு இருப்போம், இல்ல ஜென்ரலா வெளில இருந்து யாரையாச்சும் பார்த்திருப்போம். வாட் டு யூ திங்க் இஸ் a சொல்யூஷன்? என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணா நம்மளால மாத்திக்க முடியும்? இத வந்து தடுக்க முடியும்? இல்லாட்டி வெளில இருந்து எக்ஸ்டர்னலா வரும்போது what are we going to do about it? இத பத்தி கொஞ்சம் ரெண்டு பாயிண்ட் எனக்கு மைண்ட்ல இமீடியட்லி தோன்றது என்னன்னா, ஒண்ணு வந்து சைல்ட்ஹுட் பிரிங்கிங் அப், நமக்கு என்ன சொல்லி வளர்க்குறாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டா அது ஆக்சுவலா என்விரான்மெண்ட் தான் வந்து எனக்கு இந்த விஷயத்துல வந்து எனக்கு ஒரு ஃபேக்டர் தான் இருக்கு இதுல. என்விரான்மெண்ட், ஹவு வி டெவலப் ஃப்ரம் அவர் சைல்ட்ஹுட். நம்ம எதை வந்து லைக் ப்ரையாரிட்டைஸ் பண்றோம், மாரல் வேல்யூஸ் ப்ரையாரிட்டைஸ் பண்றோம். அதாவது நம்ம மாரல் காம்பஸ் எந்த இடத்துல இருக்கு, ஆஸ் அ கல்ச்சர், ஆஸ் அ சொசைட்டி, ஆஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஆல்சோ. ஓகே, கலெக்டிவ்லி அந்த மாரல் காம்பஸ் வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து பல டிசிஷன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் சைல்ட்ஹுட் அந்த மாரல் காம்பஸ் பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு வந்து எவ்வளோ இந்த சொசைட்டியா நம்ம வந்து சில்ட்ரனை பிரிங் அப் பண்ணும்போது ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ நம்ம எஃபர்ட் போட்டா வந்து இதை அவாய்ட் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. ஓகே, எனக்கு வந்து என்னன்னா, unless and until you change it, there won't be any difference. அவ்வளவுதான் என்னை பொறுத்த வரைக்கும். அதுதான், you keep on blaming other things, childhood இருக்கோ,
பேரண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ஸ்கூலா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அட் சம் பாயிண்ட் யூ வில் ரியலைஸ் கிராப் மென்டாலிட்டின்றது ஒன்று வந்து இட்ஸ் அஃபெக்டிங் யூ அப்படின்னா யூ நீட் டு சேஞ்ச் இட். இட் இஸ் ஃபார் யோர் ஓன் குட் தானே. ஸோ அந்த அந்த எடுக்கிறனால அதுக்கு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சும் இஃப் யூ ஆர் நாட் டேக்கிங் இட் தென் இட்ஸ் யுவர் சாய்ஸ், அவ்வளவுதான். ஸோ சேஞ்ச் மஸ்ட் கம் ஃப்ரம் விதின் தான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே, எனக்கு நீங்க நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு இண்டிவிஜுவலிஸ்டிக்கா இருக்குமோ அவ்வளவுக்கு எவ்வளவு we have to have the heart to celebrate others victory. One thing அதுக்கு பிரைமலா நான் என்ன இது அப்படின்னு பாக்குறேன்னா, my success is going to be my responsibility. Okay. If I'm a person who's going to believe on environment and luck, I probably will only have a second or a second seat decisions தான் என்னால எடுக்க முடியும். But if I believe if my hard work is what is going to drive my success, probably other people's victory wouldn't belittle me. Other people's victory wouldn't make me think I'm small. And I will start to celebrate others' victory. அப்படின்னு தோணுது. Saying that, it is very hard to practice it. Very hard. See, அந்த hard to practice கூட வந்து I understand your practicality. அந்த hard to practice இருக்குல்ல, அது I think it's coming from, so basically இந்த நேச்சர் வந்து நம்ம இப்ப அடல்ட்ஸா வந்து நம்மளால அனலைஸ் பண்ண முடியுது. பட் இது இன்ஸ்டில் ஆகும்ல நம்ம ஒரு யங் ஏஜ்ல இருக்கும்போது, அதுல வந்து நம்ம கிட்ட கண்ட்ரோலே கிடையாது. வி கான்ட் அனலைஸ், வி கான்ட் திங்க் அபவுட் இட். ஈவன் ஆஸ் அடல்ட்ஸ் இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்களோ இல்ல இந்த மாதிரி பிஹேவியர் பாக்குறவங்க கூட ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க. இதை தெரியும், இதுதான் இவங்க நேச்சர்னு தெரியும், இல்ல இதை நான் பண்றேன்னு கூட அந்த செல்ஃப் கூட ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த growth ஃபேஸ்ல வந்து என்ன வேல்யூஸ் நம்ம கேரி பண்றோன்றது ரொம்ப ரொம்ப குரூஷியலா எனக்கு தோணுது. ஸோ எனக்கு வந்து ஒரு விஷயம், இஃப் ஐ வாண்ட் சே, நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ற ஒரு விஷயம் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த கிராப் மென்டாலிட்டி வந்து எய்தர் எனக்குள்ள அவாய்ட் பண்றதோ இல்ல வெளில இருந்து எக்ஸ்டர்னலி அவாய்ட் பண்றதோ ஒரு விஷயம் வந்து ஒரு டாஸ்கா நம்ம எடுத்துட்டு யூஸ்ஃபுல்லா ஆன் ரியலிஸ்டிக் பேசிஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு மெயினா வந்து we notice the crab mentality primarily through criticism. ஓகே, ஒரு கிரிட்டிசிசம் வந்து உனக்கு வரும்போது, நீ வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருக்க, உனக்கு கிரிட்டிசிசம் ஒன்று வரும்போது ஸ்டெப் பேக். ஓகே, ஸ்டெப் பேக் அண்ட் see this, கேட்டகரைஸ் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் கிரிட்டிசிசம், உனக்கு வந்த கிரிட்டிசிசம் கன்ஸ்ட்ரக்டிவ் ஆர் டிஸ்ட்ரக்டிவ், இப்படி ஃபர்ஸ்ட் பிரிப்போம். இப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் வருதுன்னா ஷட் அப், நோ மேட்டர் ஹூ இட்ஸ் கமிங் ஃப்ரம், சின்ன வயசு பெரிய வயசு எதுவுமே இல்லாம, இஃப் த கிரிட்டிசிசம் இஸ் கன்ஸ்ட்ரக்டிவ், we should just shut up and take it. அவ்வளவுதான். there's no end of it. that's the end of it. இப்போ இதுவே டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு, அதுக்கு வந்து ஒரு பேசிஸ் இல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் இல்ல, அந்த கிரிட்டிசிசம்க்கு அது கிளியர்லி டிஸ்ட்ரக்டிவ்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை மூணா பிரிக்கலாம். ஓகே, அந்த கிரிட்டிசிசம் யாருகிட்ட இருந்து வருதுன்னு பாரு. ஓகே, யாருகிட்ட இருந்து வருதுன்னு பார்த்துட்டக்கு அப்புறம் அந்த பர்சன் மேல இருக்கானா, உனக்கு ஈக்குவலா இருக்கானா, உனக்கு கீழே இருக்கானான்னு பாரு. சோ கீழே இருக்கிறவன் வந்து கிரிட்டிசைஸ் பண்றானா, ஹீஸ் ப்ராபப்ளி அவன், இட் சேஸ் மோர் அபவுட் ஹிம். ஏன்னா அவனுக்கு மேபி அவனுக்கு பண்ண முடியாத வந்து ஹீஸ் ஜஸ்ட் ப்ரொஜெக்டிங் ஆன் டு யூ அண்ட் தென் ஹீஸ் ஜஸ்ட் கிரிட்டிசைசிங் யூ. உனக்கு ஈக்குவலா இருக்கிறவன் வந்து டிஸ்ட்ரக்டிவ் பண்றானா, ஹீஸ் அ காம்படிட்டர். உனக்கு மேல இருக்கிறவன் பண்றானா, அவனை வந்து நீ வந்து மேல வரக்கூடாது, அவன் ஆல்ரெடி அங்க இருக்கான்றது வந்து சொல்றது. இதுவே 3 லேயர்ல இருந்து மேல இருக்கிறவன், ஈக்குவலா இருக்கிறவன், கீழே இருக்கிறவன் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கொடுத்தானா, he genuinely wants you to improve. சோ ஒரு கிரிட்டிசிசம் வரும்போது இப்படிதான் நம்ம பார்த்து பண்ணாலே எனக்கு வந்து அட்லீஸ்ட் இது எனக்கு ஆன் அ பர்சனல் லெவல் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா when I get a criticism, this is what I do. அது சில வாட்டி வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தே வந்து ரொம்ப மோசமா கூட வரும், ஆனா அந்த இன்டென்ஷன் would be right. உன்னை அசிங்கமா திட்டுவான், ஆனா அந்த அசிங்கமா திட்டுறதுலயே வந்து ஒரு ரீசன் இருக்கும். என்ன நான் சொல்றதுல அவன் சொல்றதுல வந்து ஆக்சுவலா ஒரு உண்மை இருக்கு அப்படின்னா வந்து ஷட் அப் அண்ட் டேக் இட். ஸோ அந்த மாதிரி நம்ம கிரிட்டிசிசம நீ வந்து பர்சனலா எடுத்துக்காம அதை எடுத்து பிரிச்சு மேய்ஞ்சி, ஓகே இது வந்து எதனால ஐடென்டிஃபை பண்ணாலே we can improve or we can ignore the right things. அவ்வளவுதான். இதுதான் வந்து சைக்கலாஜிக்கலி நான் வந்து பண்ற எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரு விஷயம். ஓகே, எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பிலாசபர் பத்தி சொல்லணும். ஹெகல்னு ஒருத்தர் இருந்தான் ஜெர்மனில. அவன் வந்து ஸோ நீங்க எல்லாரும் எனிவே வந்து ஆன பர்சனல் லெவல் பத்தி பேசுறதுனால நான் வந்து ஆன சோஷியல் லெவல் நான் சொல்றேன். ஹிஸ்டரி
is never stagnant, it always keeps moving. Okay, in the constant move towards the absolute, Hegel calls it the absolute, அது வந்து is always towards progress, is always towards good things. Our current scenario is the best thing that we have, அதுல டவுட்டே இல்லை. ஓகே, ஆனா ஹிஸ்டாரிக்கல் சேஞ்ச் எப்படி நடக்குதுன்னா, it doesn't come from outside the current scenario, it doesn't come from outside the current ideas. இப்ப இருக்கிற சிஸ்டம், இப்ப இருக்கிற சொசைட்டி, இப்ப இருக்கிற கான்செப்ட், இப்ப இருக்கிற ஐடியா, அதுக்குள்ளேயே இன்ஹெரண்டா கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, அந்த இன்டர்னல் கான்ஃபிளிக்ஸ் அண்ட் கான்ட்ரடிக்ஷன்ஸ் will go head on with each other and bring out a new thesis. Okay, which will then become its own inner contradictions. அதுக்குள்ளேயே இருக்கும். It's a constant refinement is happening. Okay, so the best way to take things forward is criticizing what currently exists. Okay, அதுதான் வந்து ப்ரோக்ரஸ்க்கான ஒரு அடையாளம். இப்போ என்ன இருக்கோ அது எவ்வளவு நல்லா இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை வந்து டைரக்டா இன்டர்னல் கான்ஃபிளிக்ஸே நம்மளை இப்ப இந்த டிஸ்கஷன் மாதிரி இதுவே வந்து ஒரு ரெண்டு விஷயங்கள், நிறைய பல ஐடியாஸ் வந்து மீட் பண்ணி அங்கிருந்து ஒரு சிந்தசைஸ் பண்ணி ஒரு சிந்தசிஸ்க்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ தட் இஸ் ஹவ் ஹிஸ்ட்ரி மூவ்ஸ். இட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் இன் அ பெட்டர் டிரெக்ஷன். முன்னாடி இருந்த சிஸ்டம்ஸை விட இதுதான் ரொம்ப ரொம்ப எஃபிஷியன்ட், எஃபெக்டிவ். த பெஸ்ட் சிஸ்டம் தட் history has seen is this, but it is not enough. We have to move forward. So on a social level, on a cultural level, we have to criticize our own systems and concepts and bring forth new ideas. That is how history keeps moving forward. அவ்வளவுதான். இதுக்கும் கிராப் மென்டாலிட்டிக்கு என்னதுடா? கிராப் மென்டாலிட்டி இந்த சொசைட்டில சக்சஸ்க்கான ஒரு ரூட்டா இருக்கிற வரைக்கும் சொசைட்டி வந்து இதை சோஷியலா டேக்கிள் பண்ணணும். டைரக்டா நம்ம இப்ப பேசுற மாதிரி, இதை பத்தி வந்து பேசுற மாதிரி, இதை இன்னும் பெட்டரா இந்த சொசைட்டி எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்றத வந்து நம்ம எல்லாரும் பாக்குறவங்க வந்து இண்டிவிஜுவல் லெவல்ல இருந்தா அதை பர்சனல் லெவல்ல வந்து பண்ணாம இருக்கலாம். ஒரு டிசிஷன் மேக்கிங் பவர் இருக்கிற லெவல்ல இருந்தா அதை மற்றவங்க பண்ணாம எப்படி இருக்கிறது, நானும் எப்படி பண்ணாம இருக்கிறதுன்றதை பத்தி யோசிக்கலாம். புது ஐடியாஸ் எல்லாரும் யோசிக்கணும். யோசிச்சு இதை அவாய்ட் பண்றதுக்கு இன்னொரு பெட்டர் சொசைட்டி, இன்னொரு பெட்டர் இந்த ப்ராப்ளம், இந்த ஸ்கிராப் மென்டாலிட்டின்னு இப்ப நம்ம டாபிக்கா எடுத்ததுனால அதை இல்லாத ஒரு பெட்டர் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்றதுக்கு we can look forward to it. ஒரு காமன் சிந்தசிஸ்டா நம்ம வந்து, நான் வந்து என்னோட பாயிண்ட் வந்து சொல்றது, உன்னோட பாயிண்ட் நீ சொல்றதை விட நம்ம எல்லாரும் பாயிண்ட் சொல்றது, to get to that one point that we all can agree upon, that will be helpful for all of us. அவ்வளவுதான். எஸ். லாஸ்டா நான் அந்த விஷுவலைஸ் பண்ண இந்த கான்செப்ட்ல வந்தது அந்த டூல். ஸோ அந்த டூல் இஸ் பேசிக்லி ஐ திங்க் வாட் வி ஆல் ஸ்போக் அபவுட் அட் த எண்ட் ஆஃப் திஸ் எபிசோட். How you're going to be self-aware of what you're doing and how you're going to put that to use. எனக்கு இந்த ரிவர்ஸ் சைக்காலஜி ஒரு இந்த ரிவர்ஸ் இன்ஜினியர், கிராப் மென்டாலிட்டி ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணி நம்ம அதை ஒரு யூஸ் பண்ண முடியுமா நம்மளோட கிராப் மென்டாலிட்டியை அப்படின்னு பார்க்கும்போது, பேசிக்லி அந்த கிராப் மென்டாலிட்டின்ற வேர்டை எடுத்துட்டு பீயிங் அ ஸ்போர்ட், பீயிங் காம்படிட்டிவ், and then also at the same time holding your moral values. If you could find the right balance to do it, of course it's going to be a journey, it's not an outcome, but if you can do that, that is how you use crab mentality as a tool when you have things under control. So basically, and the tool could be different for you. எனக்கு மோஸ்டா என் ஃப்ரெண்டு ஒரு நல்ல விஷயம் சொன்னான். ஸோ நான் ஒரு 8 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது நம்மளோட லைஃப் வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்ல இதா மாறிடும். சின்ன வயசுல ஒருத்தன் கலாய்ச்சோன்னா ஈஸியா எடுத்துக்கும். ஆனா பெரிய வயசு ஆயிட்டோன்னா கலாய்க்கும் போது அதை ஈஸியா எடுத்துக்க மாட்டோம். நம்மளோட ஈகோ வந்துட்டு நிறைய டெவலப் ஆயிருக்கும் ஓவர் த இயர்ஸ். ஸோ டெஸ்ட் யுவர் ஈகோ, அப்பப்போ டெஸ்ட் யுவர் ஈகோ, ஹம்பிள் யுவர் ஈகோ. என்னோட ஃப்ரெண்டு கொடுத்த சஜஷன் வந்துட்டு பி இன் அ டீம் ஸ்போர்ட். ஸோ ஒரு டீம் ஸ்போர்ட்குள்ள போகும்போது யோர் ஈகோ டசன்ட் லீட் யூ டு விக்ட்ரி.
That could be one solution. Another solution could be, discuss these things. ஏன்னா ஒர்க் பிளேஸ்ல வந்துட்டு இந்த எபிசோட் ஃபுல்லா நம்ம நிறைய ஒர்க் பிளேஸ் பத்தி பேசியிருக்கோம். பட் the same consequences are going to happen on your personal life if you have that mentality. It's going to destroy a relationship. So you need to speak with that person. Find out what self-reflection. Find out what's happening. ஏன் நீ வந்துட்டு ஈகோயிஸ்டிக்கா இருக்க? Why can't you let the other person win? Is it because you're in a hurry to achieve that? உங்களோட ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண ஒரு 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 நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அப்போதான் if someone else is grabbing your victory, I think that's a very nice opportunity for you to pause your life, think about what's happening, reposition yourself, reposition your moral compass, recalibrate your moral compass, and then proceed carefully and consciously. எனக்கு ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் போடணும். நான் சொன்ன சோஷியல் கான்செப்ட் டசன்ட் மீன் தட் தெர் இஸ் நோ இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை வந்து இது எல்லாத்துக்கும் இந்த சொசைட்டியும் இந்த சிஸ்டமும் தான் காரணம்னு சொல்லிட்டு விக்டிமா பிளே பண்றது வந்து ரொம்ப ஈஸி ரூட் அவுட். தட் இஸ் நாட் வாட் ஐ எம் ட்ரைங் டு கன்வே. இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி பிளேஸ் அன் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் ஷேப்பிங் யுவர் ஓன் way of life and society. And society, yes. And causing a ripple effect indeed. Yes. So basically நாங்க என்ன சொல்ல வரோம்னா, இந்த எபிசோட பாக்குற வேற ஒரு பாட்காஸ்ட் யூடியூபர்ஸ் கிராப் மென்டாலிட்டி இல்லாம எங்களுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்றதுதான் சொல்லுவோம். சூப்பர் மச்சி, சூப்பர் மச்சி, சூப்பரா எதிர்பாராத ஒன்று. பயம்